எனக்கு புதுசா இருக்கு. எது இன்னொரு தடவை கால் பண்ணதா இல்ல உங்ககிட்ட மணி பிடிக்க நினைச்சுதா இல்ல ஸ்வேதா சொன்ன ஒவ்வொரு விஷயம் பொய்யா சொல்லுச்சு. சத்தியமா உங்ககிட்ட ஒரு கால் கூட வரல. ஆனா ஸ்வேதா ஐயா உங்ககிட்ட அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது. அவ என்கிட்ட நீ வந்தது சொல்லவே இல்லை. ஒரு நாளுக்கு அப்புறம் நீ வர மாட்டியா, என்னை பார்க்க மாட்டேன், நைட்டுக்குள்ள ஏங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் இன்னும் அறியாம தூங்கிட்டேன். எனக்கு என்ன சொல்றது? ஸ்வேதா உங்ககிட்ட சொன்னானா அந்த அன்னைக்கு என் போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் அர்ஜென்டா உன்னை பார்க்கணும்னு ஸ்வேதா கிட்ட சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. அவளை நான் பார்க்கவே இல்லை. அருண், அவ உன்னை எது பிள்ளைங்க கூட பார்த்தேன்னு சொன்னான். ஜானு, நான் அங்க என் குரூப் ப்ராஜெக்டாக அவங்க கூட இருந்தேன். ஆனா ஸ்வேதா வந்தது எனக்கு சத்தியமா தெரியுது. அப்போ நான் கால் பண்ணி நீங்க கிடைக்காம போனது காரணம் ஸ்வேதா உன்கிட்ட சொல்லிட்டான்னு நினைச்சேன். என் போனுக்கு அடிப்பியான்னு காத்துக்கிறாங்க. அப்போ நீ அன்னைக்கு என்கிட்ட கத்துறது காரணம் உன் போன் ரிப்பேர் ஆன கோவம். ஸ்வேதா வேற பிள்ளைங்களோட இருக்குன்னு சொல்லோட வந்த கோவம். என் கூட 2 வருஷம் இருக்காரு. உனக்கு என்ன நல்லா தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. ஸ்வேதா சொன்னா அப்படியே போயிருவியா அவரு? ஸ்வேதாக்கு என் கோவம் மட்டும்தான் தெரியும். ஆனா ஏக்கும் அவளை விடு. உனக்கு கூடமா தெரியல? கோவக்காரி நீ அவ்வளவுதானா? வெறும் ஒரு நூலளவுல இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தானா? கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம்ல. நீ கிளாஸ்க்கு அமைதியா அவன்கிட்ட பேசிருக்கணும்ல. நான் உன்னை அறிஞ்சிருக்க கூடாதுல்ல. உனக்கு இதுக்கப்புறம் என்னை பார்க்க பிடிக்கல நீ சொன்ன ஸ்வேதா என்கிட்ட சொன்னப்போ அவளை தள்ளி விட்டுட்டு உள்ள கூடியந்து உன்னை ஹக் பண்ணியிருந்துக்கணும்ல. சாரி. 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். Better late than never. From the bottom of my heart, I'm sorry. நம்ம 2 பேரும் கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா our life would have been different, இல்ல? ஹலோ, உனக்கு பிடிச்சமான ஒரு இளையராஜா சார் பாட்டு எனக்கு ஞாபகம். ஃபீல் ஆயிட்டீங்களா? ஓகே, அதுதான் நம்ம உறவுகள் தொடர் கதை. அந்த டீம் அப்படி முன்ன கூப்பிட்டுலாம். ஆக்சுவலா இங்க எல்லாரும் என்ன பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மூவிலயும் வில்லின்றது ஃபீமேல் கேரக்டர் தான். செகண்ட் கேரக்டர் படத்துலயும் ஸ்வேதா ஒரு ஃபீமேல் கேரக்டர் விட்டு அப்படியா? சரி சொல்லுங்க, உங்க கல்யாணம் ஆச்சா? முத யாருக்கு ஒரு கல்யாணம் ஆகல? என்ன ஆகல? ஏன் ஆகல? இப்பதான் தெரியுது. டெய்லி எக்ஸையே பார்த்துட்டு இருந்தா. ஓகே சரி, அவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆக்சுவலி ஏன் இந்த ஸ்பெஷல் கைத்தட்டு அப்படின்னீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல, அதாவது எத்தனை நிமிஷம் படம், ஒரு 14 நிமிஷத்துல நம்ம கொஞ்சம் கூட கண்ணை அப்படி இப்படி சொல்லிட்டாம 2டே ஃபேஸ பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாவா? பட் அந்த ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கி ரொம்ப எல்லாருமே உட்காந்து ரொம்ப நேரம் பாக்குறோம். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுல என்னன்னா, ஒரே பெஞ்சில உட்காந்துட்டு நம்ம வந்து அது என்ன ஹாவ் யூனிவர்சிட்டி அங்கேயும் போயாச்சு, பொண்ணு பாரிஸ்க்கும் போயாச்சு, ஒரு நல்ல சாங் வேற அப்படித்தானே? ஆமா. சோ அந்த ஒரே லொகேஷன் 2டே கேரக்டர்ல ஒரு ஷார்ட் பிலிம்லாம் எடுக்கிறதுனா ரொம்ப பெரிய கஷ்டம். அது அவ்வளவு தைரியமா செஞ்சிருக்கீங்க. பி கான்ஃபிடென்ட். அப்படி உங்க படத்தை பத்தி நீங்க ப்ரௌடா இருக்கு. ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க உங்க படத்தை பத்தி? நல்லா இருந்துச்சா? Thank you. So என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இந்த ஒரு உட்கார்ந்து இருக்காரு, சொல்லுங்க சொல்லுங்க உங்க படத்தை பத்தி சொல்லுங்க. ஜாலியா
Okay, இந்த படம் வந்து ஆக்சுவலி பிகாஸ் என்னோட டீம் வந்து ஃபுல்லா இங்க தான் இருக்காங்க. மலேசியா மை டீம் இஸ் ஹியர். பட் இதை வந்து டிக்கெட் அட் மை கேம்பஸ்ல யூனிவர்சிட்டியில நியூசிலாந்துல எடுத்த படம் அது. ஸோ என்னோட க்ரூ அங்க இல்லை. ஸோ ஆக்சுவலி we had very minimal gadgets. அந்த போட்டோ போட்டிருந்தால போனு ஒரு 50 ரிங்கெட் ட்ரைபாட், அவ்வளவுதான். இந்த போன் நான் பாக்கெட்ல இருக்கு, அந்த போன் தான். இது 2 விஷயம் தான் யூஸ் பண்ணிருந்தோம். அந்த ஷூட்டிங் எடுக்கிறப்ப கூடயும் என்னோட சீன் ரெக்கார்ட் பண்றப்ப அந்த ஒரு ட்ரைபாட் நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். என் சீன் ரெக்கார்ட் பண்றப்ப அங்க யாரும் இல்ல, போனை மட்டும் வச்சுட்டு லூஸ் மாரி ஒன்றே பேசிட்டு இருந்தேன். ஸோ நடந்து வரவங்களாம் எங்க மாதிரி பார்த்துட்டு போனாங்க. இதுதான் வந்துச்சு. கேமரா அந்த ட்ரைபாட் நிக்க வச்சு நாங்க நாக்கில் உட்காந்து ஒன்றே பேசிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் வி வாண்டட் டு தட். ஒரு மினிமல் திங்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட், அட்லீஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த காம்படிஷனுக்காகவே ஒன்றுக்கும் எடுக்கல, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் இந்த ஒரு கான்செப்டை வச்சு அங்க ஆரம்பிச்சது தான் இது. ஸோ இதுதான் மியூசிக் டைரக்டர் சமீர். அண்ட் அவர் ஆக்சுவலி எடிட்டர், பட் இந்த படத்தை அவர் எடிட் பண்ணல. ரீசன் இஸ் பிகாஸ் நிரல்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஃபிலிம்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியா இருந்தது. ஸோ இல்லை நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஐ திங்க் 90% of post production was done by just both of us, me and Samir. ஹீரோயின் வரல, ஹீரோயின் வரல, ஹீரோயின் வரல, அல்ல ஹீரோவா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா எனக்கு அந்த கேள்வி கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட அதிகமா வைக்கப்படுது நீங்க தான் சார். வைக்கப்பட்டு காட்டுங்க. அதுக்கு நமக்கு அசிங்கமா வரும். இதெல்லாம் ஒரு பொண்ணு உனக்கு எங்கேயாவது வெக்கப்பட்டு பாத்துருக்கா? இவர் என்னன்னா வாரி வாரி வளர்க்குறாரு. நம்ம ஜூரிஸ் கேட்டலாம் இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஜூரிஸ், ஐயோ சார் ஃபீல் ஆயிட்டாரு போல சார். இதை பார்த்து எக்ஸ்ட்ரா பார்க்க போயிடுங்க சார். ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டேன். ஓகே, hey guys, just going to go on basic things lah. Okay, first வந்து understanding about genres lah. Okay, இது வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும் ஒரு ஜானர் பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து சக் நோட்டீஸ் பிடிக்கும், ஆக்ஷன் பேக். சில பேருக்கு வந்து மன்மத நண்பர், ஆல் திஸ் லவ் ஸ்டோரி and all things. So I believe this is more to a love category வரை இருக்குது. Okay, there's nothing pinpointing or what, it is just a perception. When you make a short film and all these things, first 1 minute to 2 minutes it must capture your audience. அது வந்து கத்தியேறி குத்திடணும். Oh, something's going to engage in all these things. I believe this is more to love genre. It's okay. Lingo, try to get into the lingo now. For example, தெனாலி படத்துல வந்து கமலஹாசன் வந்து எப்படி பேசுவாங்க, நீங்க அங்க எங்க இருக்கீங்க, அந்த it's a lingo, and the very delivery and all these things be there. I think why song? I think short film, let's make it into a film, unless it's going to be maybe சில பேர் 30 minutes போடுறாங்க. But I personally, my opinion, ஒரு short film வந்து ஒரு 1 minute to 12 minutes குள்ள இருக்கும். Okay, 40 minutes is just nice. But song maybe could have been avoided, because I understand you want to put an element of recapturing all things, but we could avoid that. If we could avoid that, it could have been made. Message should be simple, and there's a thing called KISS, KISS. Keep it simple and stupid, and it's just direct to the point. Okay, because the more you drag it, the more it will, people's attention will actually divert from it. Okay, acting, I'm not gonna try anything, because acting வந்து it's nothing, யாரும் வந்து அழகா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. கிங் காங் படத்துல வந்து ஒரு கொரிலா தான் அந்த ஸ்டோரி இது அசிங்கமா இருக்கா இல்லையா? Yeah, but then the drive, how you want to make it into a screenplay, editing point of view. Okay, we can able to see the same cut again and again. So intercut இது பண்ணிட்டு இருக்கும்போது you could maybe ஒரு ஓவர் ஷாட் வச்சிருக்கலாம், கொஞ்சம் லாங் ஷாட் வச்சிருக்கலாம், things like that. Scripting lah. Okay, scripting could have been able to improve it a bit. Other than that, of course, you used a phone budget. You just captured it. I think that is awesome, no problem. Other than the budget, the constraint, as long as we can able to make it into a movie which is watchable and enjoyable. That's about it.
overall okay, no issues. அது வந்து சில பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து maybe some teenagers will not able to adapt to it. ஏன்னா this is more to பல ஒரு 96 பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து டீனேஜர்ஸ் வந்து இன்னும் டீனேஜர்ஸ்ல தான் இருக்காங்க லைஃப் ஸ்டைல்ல. ஸோ மேபி யோர் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் திஸ் குட் பி 35 and above அந்த டைம்ல 10 வருஷம் முடிக்கணும் all these things. So that's about it, right? Good luck in future projects. Correct? Thank you. Right. First and foremost, congratulations Thank you. for this movie. Please don't take it personally. We are just giving comment based on what we see. So it's very much, I would say, like what Dave has said, and what I'm going to comment is going to be totally. We will be commenting on your work, okay, on how we can improvise. You see, filmmaking is always a learning process. We improvise from each movie. Okay, even us, I think we always improvise from our previous movie and so on. Okay, I like the music. The music work is nice. I like the music. Talking about the acting. Okay, and the acting, there is no chemistry between the two main actors. இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோனுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி இல்லைங்க பிகாஸ் love genre. So when you talk about love, audience should be able to feel the character. Be it any genre, but we have to feel for the character. So இப்போ love நீங்க இந்த மாதிரி ரொம்ப emotional பேசுறீங்க, you're talking about misunderstanding, you're talking about your previous love and so on. She'll be crying. That particular emotion வந்து audience connect பண்ணணும். So when she's crying, we should at least feel ஒரு மாதிரியா இருக்கணும் நம்மளுக்கும். ஸோ அந்த வகையில நான் பார்த்தேன்னாக்கா அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் அந்த ரெண்டு கேரக்டருக்கு வந்து இட் வாஸ் நாட் தேர். ஓகேங்களா? செகண்ட் திங் இஸ் மேபி பிகாஸ் ஆஃப் டப்பிங் as well, because when you dub, what happen is that அந்த ரியலிசம் ஒரு அளவுக்கு நீங்க லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ until unless during the dubbing process you really focus on everything, the mood, the gesture, the body language and the voice. You see, giving a dubbing itself is also a part of acting. அவங்க ஆக்ட் பண்ணணும், அந்த சிச்சுவேஷனுக்கு போகணும், அந்த கேரக்டர்ல இருக்கணும். ஸோ அந்த இதுல வந்து கொஞ்சம் லேக்கிங்கா இருந்துச்சு the dubbing part as well. And another thing, when talk about the Dave சொன்ன மாதிரி you could have explored more on the shots, but in this sense ரொம்ப ஆப்வியஸா என் கண்ணுக்கு பட்டது வந்து the eye line of the character. இப்ப கட் பண்றீங்க ஹீரோ ஹீரோயின், the eye line was not correct. ஓகேங்களா? ஐ லைன் வந்து இப்ப நீங்க சொன்னப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நீங்க பாட்டுக்கு தனியா நீங்க பாட்டு பேசிட்டு இருப்பீங்க, கேமரா will be rolling, but you have to be careful in that eye line, or else when we look at your short film we will feel like where is the character looking at. இவங்க ரெண்டு பேர் தான் பேசுறாங்க, யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க the eye line. And okay, அந்த என்னன்னா what I personally feel அந்த சாங் வந்துச்சுன்னா நடுவுல it was too long and I feel it's not necessary for a short film. எனக்கு ஃபீல் பண்ணுது maybe you could have shortened it. and the purpose என்னன்னா எனக்கு புரியல actually why there is a sudden ஒரு song அங்க இருந்தது. And most of the shot that you showed there was basically the scenery. You are establishing the environment again. So normally வந்து நம்ம ஒரு படம் எடுத்தனாக்க ஒரு சீனுக்கு மட்டும் தான் நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் கொடுப்போம். ஸோ அது வந்து நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணிட்டீங்க. நீங்க அது யூ ஹேவ் எஸ்டாப்ளிஷ் எங்கதான் நீங்க இந்த கதை கோயிங் டு டேக் பிளேஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஷார்ட்ல நீங்க காட்டிட்டீங்க. ஓகே, இதுதான் செட்டிங், இங்கதான் அந்த ஷார்ட் அந்த சீன் நடக்க போகுதுன்னு. ஸோ ஆடியன்ஸ் புரிஞ்சிருச்சு அங்கதான் அந்த சீன் இருக்குதுன்னு. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் கம் only at the beginning, maybe towards the end you close it, அவ்வளவுதான். பட் அந்த சாங்கை திருப்பி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. You are establishing again the entire environment, but it's not a different scene, it's like the same scene தான். So அது வந்து கொஞ்சம் நீங்க பார்க்கணும். It's unnecessary there. Okay. And no. Yeah, editing wise, when you do that editing, நீங்க கட் பண்றீங்க from hero to heroine, okay, but என்னன்னா suddenly you have a frontal shot. Suddenly ஒரு frontal shot வருது. So it's wrong in editing as well. Okay, it's an என்ன சொல்றது, there is a rules in editing. So அதை பார்க்கும்போது it's wrong there when you cut like that. And ஒன்னொன்னு வந்து okay, the framing, the cinematography. Framing வைக்கிறதப்ப when the character is talking,
you chop off the mouth. அவங்க பேசுறாங்க, ஸோ எங்க மவுத் வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஸோ that framing is basically cinematography of film language பார்த்தோன்னா it's wrong. Okay, it should not be done that way. And ஒன்னொன்று வந்து உங்களோட கேமரா ஒர்க்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா you have a lot of panning. You pan from 3 to bench or tilting down, top down. So இது வந்து ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு. It was too much because you, like I said, அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு தான் நம்ம பாய்ப்போம். பட் உங்களோட அந்த ஹோல் பார்ட்டுக்கு நிறைய இடத்துல வந்து நீங்க அதுதான் பாய்ச்சிட்டு இருந்தீங்க. You pan here, there, tilt down. So ஓவர் யூஸா இருக்கு. I feel it's quite too much. Other than that, it's definitely a good effort. நீங்க Samsung pouch இருக்கீங்க சொன்னீங்க. Doesn't matter what tool you use, as long as you convey the message or you convey what you want to tell. அதுதான் important. எந்த கேமரா எந்த இதை பாய்க்கிறது it's not important because this is a short film. இது வந்து நீங்க short film is for us to you are free to experiment. You can experiment. It's a learning process. The short film வந்து நம்ம எவ்வளவு நிறைய லேர்ன் பண்ணுவோம், நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் நீங்க கிராப் பண்ணிட்டீங்கன்னாக்க you can avoid all these problems. Okay? Thank you so much. Okay, hi guys. Hi. Majority of the stars are already spoken by Dave and Dr. Vimala. Now, I tell people I believe you guys, we have seen what you've done on. I am quite disappointed. I believe this is taken in Auckland, eh? Dunedin. Okay. Southern Island. Okay. See, what you basically did, ஒரு கட்டத்துல short film பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கட்டத்துல documentary பார்த்த மாதிரி இருந்துச்சு. I'm sorry to say this. Facebookல எழுதிடாதீங்க, ரவிசங்கர் அந்த மாதிரி தான் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டாங்க. I see, if you want to establish your environment, this and that, as Dr. Vimala said, yes, establish it. But at the same time, you ஒரு நிமிஷத்துக்கு establish பண்ணிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு come back again to the characters again established, and why did you combine both? That means they are being part of the scene, being part of the bridge, being part of the lake, being part of the buildings. So phone la eduthu vande oru kaarana illa, I cannot do that. Samsung can do wonders, iPhone can do wonders as well. So and the environment vande, for example, oru duck vande adu thalaye keela kudinje thani kudichirunchu. I believe when you're talking about the love stories and everything, the guy can throw some braid, and அதே சமயத்துல வந்து he can deliver a script as well. A lot of creative விஷயம் நீங்க பண்ணிருக்கலாம். So you combining few things, and the girl is in front and the guy is the back, and she's walking towards this garden and he's talking to her. A lot of, rather than I see two individuals sitting and talking for 10 minutes, I get bored, seriously. Second of all, வந்து ரசான்னு ஒரு விஷயம் இருக்கு. ரசா வந்து இந்த 9 emotion and performing arts, anger, and love, emotions, hatred, everything is there. Okay, classical dancers now, they know about it. I did not see any emotions from their talents, and being an actor and being a director at the same time, sometimes you have to be extremely good at the same time to get the best quality of your talents. When the heroine is slouching and she's sort of like just delivering the script, I am not interested to watch it. So you need to do not slouch your body. Body language is very important, and a lot of repetitions. In the sort of விஷயம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, maybe this is the first time you're doing it. First time, is it? Is it first time? First time. இது வந்து next தூண்டுகோல் for you to go further, because நாங்க சொன்னாதான் you will understand this. ஏன்னா நீங்க வந்து go beyond the horizon, explore, experiment பண்ணுங்க. பாதி மூஞ்சியில வந்து அந்த ஹீரோ பேசுற மாதிரி and the girls in the background, lot of things can be done. So இந்த விஷயத்துல வந்து எனக்கு அந்த இமோஷன் கிடைக்கல from the girl and the guy. ஷாக்ஸ் இன்றைக்கே காதல் கதை பேசிட்டு மாதிரி இருந்துச்சு, seriously. ஆனா இதே விஷயத்த வந்து நீங்க வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தீங்கன்னா, I will appreciate the whole cinematography,
at the same time. And another thing வந்து டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பாட்டு வந்து நீங்க அதோட பொட்டன்ஷியலை ரிலீஸ் பண்ண நல்ல பாட்டு, வெரி பியூட்டிஃபுல் சாங். அது எதுக்கு அங்க வந்துச்சுன்னு தெரியாம இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ ஸ்டோரி போர்ட் பண்ணீங்களா இல்லை யூ ஜஸ்ட் மைண்ட் காமிச்சு ஷூட் பண்ணீங்களா? ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் இந்த காலத்து ஆடியன்ஸ் ஆர் வெரி டிமாண்டிங். They are no more half big product நம்ம கொடுக்க முடியாது இந்த காலத்துல. They wanted more ideas, more actions, more emotions, more எல்லாமே எக்ஸாஜரேட் பண்ண, because we are in a different millennium altogether. முன்னெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து ஏதோ ஒன்று போட்டுட்டு இதான் ஷார்ட் ஃபிலிம் காமிக்கிறாங்க. இப்போ உள்ள people they have access to YouTube, internet, Google, and they can access to yours and they can evaluate. So உங்களுக்கு வந்து இதை evaluate பண்றதுக்கு வந்து மற்ற விஷயத்தை பார்த்து you should do better than that. So please take this as a comment that build yourself, not to put down you. Anyway, good luck guys. Thank you so much. Okay, as you said, உங்களோட first experiment அப்படிதானே சொன்னீங்க மூவி அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா நீங்க என்ன டூல் பாத்தீங்க அப்படின்னு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஜூரிஸ். ஆமால நீங்க என்ன கேமரா வேணா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்க அவ்வளவு பெரிய பெரிய கேமராலாம் ஓடுதா, ஆனா நம்ம தலைக்கு கெத்த பத்திங்களா, நம்மளோட தலையோட கெத்த பத்தீங்களா? அவ்வளவு பெரிய பெரிய கேமரா இருந்தாலும் அவர் போன்ல எடுக்கிறாரு. சோ ரெண்டுத்துலயும் உங்க படைப்பு தான் ரெக்கார்ட் ஆகுது. புரியுதா? அது நம்ம எதுல எடுக்கிறோம் அப்படின்றது கிடையாது, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுதான் முக்கியம். சரி, பேசிக்கலி உங்க 3 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஃபுல் டைம் மியூசிக் கம்போசர். ஃபுல் டைம் மியூசிக் கம்போசர். ஆமா, நீங்க? architect, but everything is just my. ஆமா, யாரு படிச்ச படிப்புக்கு வேலை செய்யற? அதான் வந்து. ஓகே சார், உங்களுக்கு எது பாஸ் லைஃப்ல ஏதாவது எக்ஸ் ஏதாவது பாக்குற பிளான் ஏதாவது இருக்கா? வெக்கப்படுறத பார்த்தா கணக்கு எகுது போல உங்களுக்கு. 8 கேர்ள்ஃப்ரெண்ட் வச்சாலும் பக்கத்துல வந்து ஒரு நாள் கடன் வாங்கி போய் பார்க்கணும் போல நீங்க. அப்படிலாம் இல்ல. ஓகே, வாழ்த்துக்கள். இப்படி ஜாலியா சந்தோஷமா ஒரு பெரிய தேங்க்யூ எனக்கு தேங்க்யூ சரிங்களா. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தா அதெல்லாம் சந்தோஷமா உட்காந்துருவாரு. தேங்க்யூ. ஃபீலா இருக்கீங்களா? சந்தோஷம், கவலையாலாம் இல்ல அப்படி கவலையா இருந்தாலும் நம்ம ஒண்ணும் நீங்க பாருங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, நம்ம ஷார்ட் ஃபிலிம் பாத்துறலாம். அதுக்கு முன்னே மிஸ்டர் ரவிசங்கர் கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன கேள்வி சார். நம்ம கிட்ட வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? நான் அப்படியே சார் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஏழு அந்த மாதிரி டெஸ்டிங். ஓகே சார், எல்லாரும் தொப்பி இதே பண்ணி எங்க போறீங்க எனக்கு தெரியுது, சொல்லுங்க. ஐயோ அப்படி அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். உங்களை மட்டும் எல்லாம் பதட்டத்திலே வச்சிருக்காங்க அப்படின்னு. ஓகே சார், ஒரு மூவிக்கு வந்துட்டு ஒரு ஆர்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையை தாண்டி ஒரு ஆர்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு விஷயம் என்னன்னா, see, India, Bollywood or Hollywood, whatever you see, they have done so much of research, epics, and the கதையெல்லாம் எடுத்து போய் நியூ ஏஜ் கருத்துல வராங்க. But நம்ம வந்து we are still stuck to the old genre of காதல், devastation, and what is this? We are not going beyond. As Dave said just now, Talapati is inspired from Karnan. அதே மாதிரி ராவன் படத்துல வந்து is based on ராமாயணம். நம்ம எதிர்பார்க்கல Vikram can do that kind of role. So, but there's a lot of things that our Malaysian Indians வந்து research பண்ணாம, they don't even know literature. If you know literature, if you know performing arts, you can do a better ideas and concepts. அந்த விஷயம் தெரியாம திரௌபதி is part of Mahabharata. ஒரு 5 கணவன் கல்யாணம் பண்ணின ஒரு பெண்ணு. ஆனா அதே திரௌபதி காலத்து ஜெனரேஷன் இருந்தானா who is she அப்படின்ட்டு நம்ம we don't think about it as well. And there's so many characters and there's so many adaptation in Indian myth and ideas and concepts and everything as well. Malaysian Indian we are very young, we are very இப்பதான் வந்து டெவலப் பண்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது when you do more research, when you put in more ideas rather than என்னோட சினிமாட்டோகிராஃபி தான் இருக்கணும், என்னோட மியூசிக் இப்படி இருக்கணும், என்னோட எடிட்டிங் வச்சபடியா இருக்கணும், அதை திங்க் பண்றதை விட you need to have an idea இருந்தா தான் you can sell your product. And the problem is everyone is doing the same thing. So bakeryல போனா எல்லா cakes and pastries are there and you just choose either one of it, so it does not stand out பண்ண மாட்டேது. So the thing is, நம்மளுக்கு பயமா இல்ல we just malas choose. Okay, படிக்கிறதுக்கு அந்த கான்செப்ட் எடுத்து வரதுக்கு வந்து எடுத்து வர பயப்படுறோம். Sometimes we don't even use quotes and quotations from இதுல சில விஷயத்துல இருந்து எடுக்க மாட்டோம்.
ஸோ அதுதான் வந்து ஒரு பிரச்சனையே ஃபார் மலேசியன் இந்தியன் அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நம்ம வந்து so much சன் டிவி, ஜி டிவி அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வர விஷயத்த வந்து ஒரு ரெஃபரன்ஸை வச்சு நம்மள ஏதாச்சும் பண்ணுவோம். ஆனா ஆக்சுவலி யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஐடியாஸ். சாரி டு சே தசமகாவித்யான்னு ஒரு ப்ரொடக்ஷன் செஞ்சிருந்தேன். தசமகாவித்யா வந்து ஒரு 10 சக்திஸ், அது வந்து புராண தாந்திரிக் கான்செப்ட். ஆனா அந்த 10 சக்திஸ் வந்து இப்ப ரியாலிட்டியில வாழ்க்கையில இருந்தாங்கன்னா யாரும் அவங்க ஒரு லாயர், ஒரு ரேப் விக்டிம், ஒரு சிங்கிள் மதர், இது கதையில அடுத்து ஒரு 3 hour ப்ரொடக்ஷன் செய்வது தசமகாவித்யா became something else. So let's explore, think in a different age, different form. இருக்கிற விஷயத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டும். Thank you. ஓகே, சோ பேசிக்கலி நான் ஏன் அப்பப்போ ஜூரி சில கேள்விகள் கேட்கறேன். நீங்களும் எஸ்கியூஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்பப்போ அங்க இருந்து ஒரு பிட்ட திருடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நல்லபடியா எக்ஸாம் எழுதி நல்லா ரிசல்ட் எடுங்க. இது பாருங்க, அந்த லாஸ்ட் பெஞ்ச் அவர் தூங்கிட்டாங்க போல 4 பேருமே. முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்காரு. ஓகே, அவர் நிஜமா இப்பதான் முடிச்சிருக்காரு. ஓகே, நம்ம இந்த நேரத்துல வந்து சில பிரமுகர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்எஸ்கே ப்ரொடக்ஷனோட செல்வமேரி அவங்க வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். ஏன்னா இந்த மாதிரி நியூ கம்பெனிஸ்க்கு, நியூ டேலண்ட்ஸ்க்கு உங்களை மாதிரி ஆதரவு எப்போதுமே வேணும். அதே நேரத்துல நம்மளோட தி லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் மிஸ்டர் காந்திபன் தாத்தா அவர் வந்திருக்காரு. தாத்தான்னு சொல்றது வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அண்ணன்னு சொல்றேன். ஓகே, நம்ம என்னன்னா சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, அதே நேரத்துல வந்து எப்போதுமே நம்மள முன்னுக்கு காட்டிக்காம நம்மதான் செஞ்சோம், நம்ம தான் எல்லாமே காரணம் அப்படின்னு முன்னே காட்டிக்காம பின்னாடி இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. யாரு? மதன் கோபாலா? யாரு சார் அது? எங்களுக்கு தெரியாம. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்போதுமே நம்ம லைஃப்ல இருக்கும். அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்களோட தங்கையா இருக்கலாம், உங்களோட பிள்ளையா இருக்கலாம், உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாரியா இருக்கிறதுக்கு உங்களோட எக்ஸ் கேர்ள் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு உறவும் இல்லாம ஒரு ஆளை பின்னாடி இருந்து புஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு யாருக்கு இருக்கு அப்படின்றது நம்ம சரவணன் சார் அவருக்கு தான். அவருக்கும் இந்த வகையில ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருக்கு பண்றதுனால என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நியூ டேலண்ட்ஸ் வாய்ப்பு கொடுக்கறதுனால, நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால அவருக்கு என்ன கிடைக்குது சார்? ஏதாவது கிடைச்சதுக்கு அப்புறம் பதிப்பாக கொடுத்துருங்க சார். எதால பின்னாடி ஏதாவது கிடைக்குது சார்? கண்டிப்பா இல்ல. எல்லாம் நீங்க அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ கண்டிப்பா அவர் வந்து வெறும் இந்த மலேசியாக்கு வந்து ஒரு நல்ல திறமைசாலிகள் மட்டுமே கொடுக்கணும், நம்மளோட இண்டஸ்ட்ரி இன்னும் குவாலிட்டியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளவு பாடுபடுறாரு. சோ தேங்க்யூ சோ மச். உங்க அனைவருக்குமே சோ மச். எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஜாலியா இருங்கப்பா. என்னப்பா நீங்க ஜாலியா இருக்க கை தட்டுறீங்களா? ஜாலியா இருக்கேன், அப்ப ஜாலியா இருங்க. ஆக மாட்டீங்க. எல்லாருக்குமே கை தட்டி கொடுத்து 3வது படத்தோட பாத்துடலாம். Jota, ano sabi? Hey. Ano ba ni? Ayaw ino ba ni? எப்படி இருக்க? ராத்திரி வாசாச்சு. நல்லா இருக்கு தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேயா? நல்லா இருக்கீங்களா? தாத்தா உள்ள பார்க்க வச்சா? அதுல தாத்தா, அந்த பக்கத்துல அசைன்மெண்ட், அந்த பக்கத்துல ஆக்டிவிட்டி நிறைய வேலை போய்கிட்டே இருக்கு. இதுல வர்றதுக்கு நேரமே இல்லை. என்ன பண்றது? அப்பா அவங்களை கேட்டதா சொன்னாங்க. அவனை பத்தி பேசிட்டு இருக்காத. அவன் கிடக்குறான் அவங்களோட இருக்கு. சரியா தாத்தையா? இன்னொரு தாத்தா. வாயா போலாம். தாத்தா, இந்த புது ட்ரெஸ் இனிமே நீ தான் போடணும். இதையா? இதை மனசா போடுவானா? என்னது?
இது ஒண்ணும் நம்ம பாரம்பரிய உடுப்பு இல்ல. நம்ம பாரம்பரிய உடுப்பு வேஷ்டி சட்டை. வேஷ்டி சட்டைக்கு உண்டான மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியுமா? தாத்தா வேஷ்டி சட்டை எல்லாம் பழசு, இன்னைக்குதான் புதுசு. புதுசா? புதுசுக்கு இடம் கொடுத்து இந்த பழசு தான்டா. நம்ம முன்னோர் காலத்துல இருந்தே வேட்டி கட்டிட்டு இருக்கோம். அது உனக்கு பழசா? வெறும் கோவில் கொலை போறப்ப கட்ட மாட்டேன், வேட்டி இல்லை எப்போதும் கட்டணும். ஒரு காலத்துல நம்ம அடிமையா நடத்தணும் கூட வேட்டி கட்டணும் ஆசைப்படுறான். ஆண்ட பரம்பரை நம்மளுக்கு எங்கடா போச்சு அறிவு? வேட்டி கட்டணும். ஒரே வேட்டி 7 நாள் கட்டுறது தப்பு இல்ல, 7 நாளுக்கும் ஒவ்வொரு வேட்டியை கட்டுறது தப்பு இல்ல. வேட்டி கட்டணும். வேட்டி கட்டவன் மனுஷன், வேட்டி கட்டவன் தவளை. ஆளப்போறான் தவளை. ஆளப்போறான் தமிழனா? ஹேஷ்டேக் விட்டுட்டே தாத்தா. வேட்டி கட்டணும். சரி கட்டுறேன். ஆமா வாய்ஸ் ஸ்டைலும் கட்டிங்கும் வேற மாதிரி இருக்க, என்ன கதை? மேக்கப்டா, நீ பேச்ச மாத்தாத. சரி சரி கட்டுறேன். தாத்தா பேச்ச தட்ட முடியுமா? என்ன டெய்லி வந்து எங்க தாத்தாவே போயிட்டு கூப்பிடுவேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தாத்தா, நீ வராதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தாத்தா. சரி சரி கோச்சிக்காத, வா. சரி உன் பேர் என்ன? புள்ளிமுருகன். உன் பேர் என்னன்னா? எனக்கு பாடுறான். ஓ 4 வருஷத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னது நீ தானே அது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த கம்பத்தை நீ தான் சுத்தி காட்டு. ஏன் இதுக்கு முன்னே நீ கம்பத்தே பார்த்தது இல்லையா? அது இல்லடா, கம்பத்துலன்னா வீட்டுக்கு ஒருத்தன் காலையிலே எழுந்துச்சு சுத்தபத்தமா குடிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இதே டவுன்லனா காலையில எழுந்தோன்னா போனை தான் முதல்ல பாக்குறாங்க. இங்க மட்டும் என்னவா அதேதான். சரி உனக்கு இந்த கம்பத்தை எப்ப சுத்தி காட்டணும்? நாளைக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வேட்டி கட்டணும். வேட்டிக்கு எங்க போறதுன்னு தான். நீ தலையில நின்னாலும் இந்த கம்பத்துல உனக்கு ஒரு பையன் வேட்டி தர மாட்டான். ஏன்னா நீ இந்த கம்பத்துக்கு புதுசு. வேணா ஒண்ணு செய்யலாம். இந்த கொழுப்பு சாரி பிளாஸ்டிக் பிக்காத ஒரு வேட்டிய கோயிலுள்ள பதுக்கி வச்சிருக்காரு. அது ரொம்ப நாளா அங்கேதான் இருக்கு. நீங்க ராத்திரி வேணா அது போட்டுலாமா? எப்படி? நீ வேஷ்டி வேணாதான் இந்த கம்பத்தை நான் உனக்கு சுத்தி காட்டுவேன். சரி எங்க கம்பத்திட்டவங்க 10:30 மணிக்கு இங்க வந்து ரெடியா இருந்துரு, நான் வந்துடுறேன். நல்லா வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஏன் தாத்தா நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்ல, அது எதுக்காக கொண்டாடுறோம்? அதாவது ஒரு காலத்துல நரிகாலத்துலன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து தேவர்களையும் மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். இதை தாங்க முடியாத தேவர்கள் அவனை போரிட்டு சாடிக்க பார்த்தாங்க. எவ்வளவு போராடியும் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் அவங்க கடவுளுக்கு பார்த்து வேண்டி அவனை அழிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் 3 தேவர்கள்ல ஒருத்தரான விஷ்ணு பகவான், அதாவது நம்ம காஷ்மீர் கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா, அவரு தான் வந்து கிருஷ்ணரா அவதாரம் அடிச்சு அந்த நரகாசுரனை அழிப்பாரு. அந்த நரகாசுரன் அழிஞ்சதுனாலதான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். அதாவது இருந்து போயிருந்த அந்த நம்ம உலகத்துக்கு அவனை அழிச்சு அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சதோட அந்த நாளை வந்து தீபம் ஏற்றி வழிபடணும்னு சொல்லிதான் தீபாவளி கொண்டாடுறோம். தீபம் ஏற்றி வழிபடு, அதான் தீபாவளி சொல்லி நம்ம சொல்றோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்மளும் லைட்லாம் பூட்டி பட்டாசுலாம் வெடிச்சு சாமியா கொண்டாடணும். அதாவது தீபாவளி வேணாம் ஒரு மண்ணு வேணாம். 4 வருஷம் முன்ன வர சொன்னவன் இப்பதான் வந்திருக்க. நம்ம அப்ப என்னன்னா 2 கூட இதுல பாக்கல, உயிரோட இருக்கணும், செத்த நாள் கூட தெரியாம இருக்கான். அவங்களாம் மனுஷனா? இந்த லட்சத்துல தீபாவளி கொண்டாடுன்ற போனா போது பேரன் சொல்லி மன்னிச்சு விட்டு வீடு சேர்த்துருக்கேன். ஒழுங்கா பிச்சு கேட்டு இங்க இருக்குதுன்னா இது இல்ல தீபாவளி கொண்டாடுவேன்னா ஒப்பையில போய் கொண்டாடு, எதுவும் செய்ய வேணாம். சரி சரி கோச்சிக்காத, நான் கிட்ட கோச்சிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், பாட்டி இருக்கும்போது பாட்டி பார்த்து ஒரு பாட்டு பாடுவில்ல, அது என்ன பாட்டு? எனக்காக பாடு. போடா. உண்மை காதலி அது செல்வ வந்த போதிலை பேசுவார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்கலிங்க போடும் வேஷமா, மாசிலா உண்மை காதலி.
கேட்டீங்களா? மனதில் இருக்கு, நீ போய் எடுத்துருவா. இல்லையா? பிச்சு புடும் பிச்சு. இதுக்கு இதெல்லாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கா? டேய் நீ சின்ன பையன், நீ மாட்டினா விட்டுருவாங்க. நான் மாட்டினேன், நசிக்கிடுவாங்க. போடா போய் எடுத்துருவா. போடா தங்கமே போடா. படம் யாரும் இல்லை. நம்ம தாயை மன்னிச்சிருமா. கோயில் இந்த புது வெட்டியை யாரோ 2 பையனுங்க எடுத்துட்டானுங்களா? அப்படியா? இருக்காது தாத்தா, நாங்க இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்காது. எடுத்து நீங்க தான் சொல்லிட்டாங்க. சரி ஐயா வீணு, போன தடவை நீ சொன்னப்ப வாங்கிச்ச வேண்டியதாയത് நம்ம பாரம்பரிய உடையாச்ச கோயில் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் இந்த பூசை கொடுத்து இங்க வச்சுக்கத்தானே. கடைசியில என் வேஷ்டி நானே தேடி கட்டிட்டேன்னா தாத்தா, வேஷ்டி வாங்கலாம் தான் நானும் நினைச்சேன். இங்கேருந்து டவுனுக்கு போகணும்னா 7 கிலோமீட்டர் போகணும். அதனாலதான் நானும் புளி மருந்தும் இந்த முடிவுக்கு வந்தோம். இல்லடா புளி? ஆமா ஆமா. அது சரி, நீ ஏன் வேஷ்டி கோயில் இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? தாத்தா வயசாகுல மறந்துட்டேன். வயசாச்சு இம்ப்ரூவ் பண்றீங்களோ? ஆமாண்டா வீணு. ஆமா, சட்ட தீபாவளிக்கு எடுத்ததா? இல்ல எனக்கு எடுத்தது. சரி, உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? புலி முனுசாமி தாத்தாக்கு 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு. முதல் பிறந்த பையனும் கடைசியா பிறந்த பொண்ணும் தவிர்க்காங்க. இந்த நடுவுல பிறந்த பையன், அந்த பையனுக்கு பிறந்த பையனா இந்த பையன். ஆமா, உங்க அப்பா அம்மா எப்ப வராங்க? வருவாங்க, தீபாவளிக்கு வரேன்னு சொன்னாங்க. பார்ப்போம். சரி வாங்க போலாம். ஆட்டுக்குட்டி போல இங்கு அவதான் யாரும் இல்லை. தீபாவளிக்கு லைட்லாம் போடலையா நீ வேற. முனுசாமி தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? ஒழுங்கா என் பேச்சு கேட்டு இருக்குது அந்த இரு, இல்ல தீபாவளி கொண்டாடணும்னா உங்க அப்பா வீட்டுக்கு போய் கொண்டாட சொல்லிட்டாரு. ஆமா, நீ வேற 4 வருஷத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு வராம ஏமாத்திட்ட. அப்புறம் எப்படி அவருக்கு தீபாவளி கொண்டாடுற மூட் இருக்கும்? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, லைட்டு போட்டணும், ஜோடிக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும். பிரச்சனை அதெல்லாம் செஞ்சிடலாங்க. எப்படி? தாத்தா எத்தனை மணிக்கு எழுஞ்சுப்பாரு, எத்தனை வேலை சாப்பிடுவாரு, எப்பப்பெல்லாம் தூங்கி ரெஸ்ட் பண்ணுவாரு எனக்கு தெரியும். ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. சோ நீ இதுக்கும் கவலைப்படாத. இந்த புளிமுருகன் இருக்கான். கத்துப்பாட்டு கோனு சரம் ராக்கெட்டு பொறி பட்டாசு முடிக்க மாட்டேன் உங்களுக்கு. ஷூட்ரு பட்டாசு. இதுல உங்களுக்கு எது வேணும்? ஏண்டா அவன் பேர் என்ன சொன்ன? பாலு. பாலா? பட்டாசு பாலு. என்னைக்குமே இந்த பாலு பேச மாட்டாங்க, இந்த பட்டாசு தான் பேசும். போன் எடுத்தா போலீஸ் பேசும். எப்படி பேசுது?
எதுக்குடா நீங்க வந்த? இன்னும் உனக்கு என்னடா வேணும்? என்னதா பட்டாசு வாங்குறியா? உனக்கு என்ன பட்டாசு கேளு, எல்லா பட்டாசு நம்மகிட்ட இருக்கு. ஐயா சாமி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் பேரன் இங்க வரக்கூடாதா? சரி விடு, காசை விடு. இங்க கொடுக்குறது ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இப்பெல்லாம் கேட்டா நீ தர மாட்டேன். கை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மேல. காசுங்க எனக்கு வேணும். சொல்றா, என்ன கொள்ளு. என் கடைசி பேரு நான் பாத்துட்டேன். இப்ப சந்தோஷமா சாப்பிட என்ன கொள்ளா. கடைசி பேரனா? ஓ, அவரு மாட்டானா? நீயா? தோண்டால உன் கடைசி பேரன். கையறா, வயசுல போய் அவரு கருத்து பிடிச்சிருக்கேன். யார் இவனா? என்ன ஒரு பேரனை கூட மதிக்கல, கழுத்து கிழவன். அக்கம் பக்கம் பாக்குறாங்க, நம்ம குடும்பம் தாண்டா போகுது. கையறா. எனக்குதான் குடும்பமே இல்லையே. என்னடா பேசுற? உன் சித்தப்பா பையன் நான் இருக்கேன், தாத்தா இருக்காரு, இன்னும் என்னடா? பாதி சொத்தை எங்க அப்பனுக்கு எழுதி வச்சீங்க, அவன் பேச்சுட்டு செத்துட்டான். மீதி இருக்கிற சொத்தை இவன் சுட்டிட்டு போலான்னு பாக்குறான். நீங்க 2 பேரும் ஏன் குடும்பமா? என்னடா அப்படி பேசிட்டு இருக்கா? அவங்க சொத்தை தட்டி படிக்கிற நம்மளுக்கு சொல்லி போட்டு வந்திருக்காங்க. இனிமே இவன் தான் எனக்கு எல்லாமே. இவர்களுக்கு உன்னால எனக்கு எதிர்க்க முடியாது. வாரத்துல 2 நாள் எனக்கு ரேஸ் இருக்கு. 2 நாளா இங்க வந்து காசு வாங்கிட்டு தான் அங்க போய் எழுதுவேன். ரொம்ப அடிக்கல, ஒன்னு அடிப்பேன். ஆமா, என்ன சொன்ன? இவன் இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு பண்ண முடியாதா? இவன் இல்லனா அடிக்கிறதா? அந்த கிழவனை அடிச்சப்பே வழியில அப்படி துடிக்கிறான். நான் அடிக்கிறேன், அவனுக்கு வலிக்கல. அடிச்சானா? 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 நந்தகோபாலு, நீ வேற நான் வேற இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். 1300 கிராம் இருக்கிற மூளையை வச்சுக்கிட்டு உன்னால சுயமா சிந்திக்க முடியல, சொந்தமா உழைக்கணும்ன்ற எண்ணமே வரல. நம்பரு முன்னதான் என்னடாக்கா, சொந்த காசுல நம்பர் எழுதுறீங்க, அப்புறம் கடனுக்கு எழுதுறீங்க, இப்ப கடன் வாங்கி எழுதுறீங்க. ஆனா நீ என்னடானா வயசுல பெரியவர் அவரை அடிச்சு காசை பிடிப்ப நம்பர் எழுதுற. நம்மள பெற்றவங்க வளர்த்தவங்க மட்டும் தெய்வம் கிடையாது. தூசி அளவுல கூட நமக்கு துரோகம் நினைக்காம நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சு அன்பும் அரவினும் தரமுள்ள தெய்வம் தான். பின்னாடி இருக்கிறதும் தெய்வம் தான், அதுவும் தெய்வம் தான். நீ அடிக்கிறதால அவரோட காசு தர நினைச்சியா? இல்ல, மானமும் மரியாதையை இழந்துடக்கூடாது, 5-10க்கு நீ எவகிட்டையும் கை ஈட்டிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இருக்குமே தவிர வேற எதுவும் கிடையாது. உனக்கு பயந்தும் கிடையாது. போய் நல்லபடியா வாழு. வேணுகோபாலு, நீங்க 2 பேரும் அடிச்சு இந்த பாயத்துக்கு ஒன்னும் உயிரோட இருக்க. நான் எங்கேயோ போறேன்டா. என்னதா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நாங்க இருக்கும் தத்தா, நாங்க இருக்கோம். நாங்க அப்படிதான் பேர பிள்ளைங்க. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு பிடிச்சுப்போம். நாளைக்கு தத்தா உனக்கு நான் இருக்கேன். எப்படி? ஆடப்பாவி, இதுதான் பேங்க்ல வரும்போது கொண்டு வந்தியா? ஒரு முடிவோட தான் வந்திருக்க.
லைட் ஏறா. ஐயோ குர்ரா என்னடா? சாத்தானு எஸ்கே கீழே இருக்குடா. நான் உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னா என் பேச்சை கேட்கறதா இது இல்ல எப்பயும் வீட்டு விட்டு வெளியே போ. இல்ல சார் தான் நான் வெளியே போறேன். போ. லைட்டு போட்டுறேன் நான் லைட்டு. இது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. குருசாமி தாத்தா ஏன்டா அப்படி பண்றாரு? அவர் கூட தீபாவளி கொண்டு நான் வந்தேன். அவருக்காக தான் அந்த வேஷ்டியை கட்டினேன். இப்ப விடிஞ்சா தீபாவளி. அவர் வயசான விடி விடி. பாருங்க தீபாவளி அன்னைக்குதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு இல்லை. வாரத்துல 2 நாள் முதல் சனி 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஜன்னல் குளிக்கக்கூடாது. 3 விரல்ல எடுத்து அச்சடிக்கணும். அதுதான் நம்ம கலாச்சாரம். புலி எவ்வளோ நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே கொடுத்துருங்க. வேற என்ன கேட்க போறேன். ஓகே, வேஷ்டி டீம் அவர்களே எங்க அவங்க வர்ற முன்னுக்கு நம்ம ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும், ஸ்கிரீன் ஸ்டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிட்டா வந்தாலும் அவர் வந்துட்டு அந்த ஸ்கிரீனே அப்படி திருடிடுவாரு. அவர் வந்து அந்த மாதிரி எங்க அந்த பையன் எக்ஸாக்ட்லி சொல்லுங்க. அப்படியே ஒரு பேரு புலிமுருகன் இருக்காரா, ஸ்கிரீன் ஸ்டீலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாலும் ஒரு பிரைட்டா வந்தேன். எங்க அந்த பேரு தாத்தா ஒரு 10 வயசுல கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? இல்ல இவ்வளவு யங்கா இருக்கீங்களா, அதனால கேட்டேன். டைரக்டர் நீங்க டைரக்டர், நீங்க டைரக்டர், நீங்க தாத்தா.
அப்படி ஒரு அனுபவப்படுத்திருக்கேன் நீங்க? ரெட் டிஷர்ட். நரகோபால் நடிச்சிருக்கேன். ஓகே. தாத்தாவை நடிச்சிருக்கேன். டைரக்டர் ஆஃப் த மூவி பட்டாசு பாலு. என் பேர் சதீஷ் நாயர். நான் அந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணிருக்கேன். என் பேர் அஸ்வின். நான் புலிமுருகனை நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். என் பேர் மிதுன் ஜிகே. நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கேன். நீங்க டைரக்டர் எடுத்துக்கங்க. நீங்க எப்படி இந்த படத்தை எப்படி எங்க இருந்து உங்களுக்கு திடீர்னு இந்த கான்செப்ட் வந்துச்சு? வேஷ்டி கொஞ்சம் ஏன்னா நீங்க அதை பாத்துருப்பீங்க, 2 படம் அப்படியே ஒரு சீரியல் லெவலுக்கு போட்டுச்சு. லைக் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்குறவங்களுக்கு இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்பத்து ஸ்டைல் கொண்டு போய் ஆமா எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி. எங்க இருந்து இந்த கான்செப்ட்? ஆக்சுவலி ரொம்ப மைண்ட்ல இருந்துச்சு இந்த கதை. ஐ மீன் தாத்தா பேர் வச்சு எடுக்கணும்னு. அப்புறம் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ரொம்ப பேர் இந்த பாரம்பரிய ஐ மீன் வேஷ்டி அந்த கிராமத்துல இருக்கிற கதைங்க குறவு. சோ நம்ம எடுக்கலாமேன்ட்டு எடுத்தோம். சோ வேஷ்டி இப்ப கட்டுறதுல கம்மியாயிருச்சு. அதுல இந்த தைப்பூசம் வரும்போது இந்த பிளவுஸுக்கு இந்த சாரிக்கு ஏதாவது கேட்க வேண்டிய கேள்வி தானே. ஒவ்வொரு தைப்பூசம் வந்து முருகனை பார்க்க போறோமோ இல்லையா இந்த பிளவுஸ் பிரச்சனை வந்துருது எங்கிறதாவது. அதுக்குதான் இந்த ஐடியாவும் இல்ல இருக்கா? அப்படிலாம் இல்ல. ஏன்னா உங்க ஏஜுக்கு ஒரு பாட்டியை எங்க நம்ம தேடுவோம். நம்ம பிளவுஸ் கிடைக்கிறது ஜூரிஸ்ட்ல நம்ம கேட்டுலாமா? நீங்க தான் சொல்ல ஆக்சுவலா இந்த கேள்வி நான் கேட்டுறேன். ஏன்னா அது வந்து ஜூரிஸ்க்கு கொஞ்சம் கிளியரா இருக்கணும். இல்ல நான் காலையில சண்டை போட ஆரம்பிச்சு நைட்டு முடிச்சீங்களே அது ஹியூமன் சென்ஸ்க்காகவே இல்லாட்டி உங்க கதையே அப்படிதானே சும்மா ஹியூமன் சென்ஸ்க்காக? ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னாக்க வந்து நம்ம வந்து DSLR பார்த்தோம் கேமரா. ஸோ 2 பேட்டரி தருவாங்க வாங்கும் போது அந்த கேமராக்கு. ஸோ அந்த ஷூட் வந்து நம்ம ஆக்சுவலி அவரு அதுல நடிச்சிருப்பாங்க அந்த ஷூட் ஃபுல்லா. அது வந்து 1 டே ஃபுல்லா எடுத்தது டயரா. அவர் வந்து இங்க ஒரு செராஸ் உள்ளவர். ஸோ நாங்க சுங்கத்தானி அவர் இங்கேயே நாங்க வந்து அந்த ஒரு நாள்ல அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து நம்ம எடுத்தாகணுன்ற வசதி எடுத்தப்பதான் அது மாதிரி ஆச்சு. ஸோ பேட்டரி முடிஞ்சு போச்சு. நம்ம வீட்ல இருந்து அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரப்ப எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுத்துட்டு வராதனால ஸோ அது எந்த அளவுக்கு மாத்தி கொண்டு வர முடியும். ஸோ டைம் மணி 6 ஆச்சு. போயிட்டு எடுத்துட்டு வர மணி 7, 8 ஆச்சு. இருட்டிடுச்சு. ஸோ இதுக்கு இடையில நடுவுல அந்த ஒரு ஷார்ட் அந்த மழை பெய்யுற ஒரு ஷார்ட்டை காமிச்ச வச்சு கொஞ்சமாச்சும் புரியும். இது கிளைமேட் மாறி இருக்கு. டக்குன்னு ஸ்கிப் பண்ண முடியாது எடிட்டர். அது நம்ம பாத்துக்கணும். ஸோ நேச்சர் ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த இடத்துல. மற்றபடி எதிர்பார்த்த மாதிரி மழை வந்து ஸ்கிரிப்ட்ல எதிர்பார்த்த அந்த மழை வந்து நேச்சுராவே மழை வந்துச்சு. சரி. ஏன் இந்த கேள்வி கேட்கற நம்ம ஜூரிஸ்க்கு போயினா உங்களுக்கும் அந்த ஒரு கடமை இருக்கு மேக்ஸ்ல. அதுக்காக தான் உங்களுக்கு எங்களுக்கே கொஞ்சம் ஜோக்கா தான் இருந்துச்சு. பதில் சொல்றது உங்களுக்கு நான் கூட தாத்தா அடிச்சாரு அப்படின்னு கேட்கணும். ஆமா அப்படி சொன்னதுல திடீர்னு பையனுக்கு பாசம் ராத்திரி இருக்க வச்சு அடிச்சிருக்காரு. 2 சீன்ல ஒரு பேரை மாத்தி போட்டு விட்டுருவாரு. பாத்துட்டீங்க ஒரு வெளியே தான். நான் கூட தாத்தா அந்த ரிலேஷன் அந்த ரிலேஷனுக்கு வந்துருச்சு ஒரு வீரா எங்க அந்த பேரை அந்த கேரக்டர் நாள்ல. ஓகே சரி. பேரை வந்திருந்தா நம்ம கேட்டுடலாம். அவ்வளவு பாசமா தாத்தா மேல எங்க ஜூரிஸ்ட கேட்டுடலாம் நம்ம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஜூரிஸ். Okay guys, so congratulations. It's a very good theme you have chosen, Veshti. Which is no one thought of it. And the Veshti culture வந்து நெகிழ்ந்து போயிட்டே இருக்கு. And you came up with a short film, the importance of this as well. Then now again the same thing that I spoken earlier, that the chemistry between the actors வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது. Especially Tata character, when you become a director and then when you become an actor, that is I don't see you as a Tata, I see you as an uncle for that guy. And ஒரு தாத்தா இருக்கும்போது sometimes வந்து when you are in 30s or you are in 20s எவ்வளவுதான் நீ வந்து 70 வயசானவர் அப்படி நடிக்கும்போது your veins, your body structure, your language, your diction, everything has to play a role into that as well. Maybe you would have chose someone else to do the Tata character rather than I'm being there as a Tata character. Yeah, you become the director itself. Then it give more impact as well. So ஏன்னா அந்த சில விஷயத்த வந்து மூடி மறைக்க முடியாது. அந்த வயசான ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும்னா அவங்க வயசான இருந்தாதான் எனக்கு வந்து emotions and I can relate. If not, he becomes another 30-year-old guy just portraying himself as 70-year-old man, which is a failure. So failure சொல்லும்போது it fails your short film as well. ஏன்னா கரெக்டான காஸ்டிங் பண்ணாத ஒரு நிலைமையில இருந்திருக்கும்.
But in the sense of editing, everything as well, it's good. But there's more things to be improved in the sense of lighting, in the sense of cinematography. I love the environment and the combat environment. I think I don't actually Sungai Petani lah, Kampung Rusak. Kampung Rusa. ஆனா அந்த இடத்துல வந்து வெறும் அந்த ஒரே ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிச்சு. மற்றவங்க யாருமே வர மாட்டாங்க இந்த ஸ்கீன்ல நடந்து போக மாட்டாங்க. ஆமாவா? அப்படியே அமைதியாவே இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே குட். பட் எனிவே கைஸ், டப்பிங் கொஞ்சம் ஓடுன மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. Again, you're talking about Narakasura, you're talking about Deepavali, you're talking about I need to have some sort of like உறுதியை வந்து நரகாசுரன் அடிச்சதுனால தான் அந்த தீபாவளி வந்தது. அந்த வார்த்தைகளோட டிக்ஷன்ஸ் and everything as well வந்து வார்த்தைகளை முழுங்குறீங்க. You're not delivering in that particular thing. So as an audience வந்து என்ன அவர் ஏதோ மம்பிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. This very beautiful script. நல்ல script is the Pataswala script and the call for the police were called. That's very good, and I really love the two boys, the Pataswala and police. You guys are the star of this thing as well, and guys, on your education pathikeenga at the same time, when you want to go into acting world, go all out because you guys have a very beautiful future as well. And so I let the others to spoken by the other two juries. But anyway, guys, don't give up. Go further and rectify things that need to be rectified as well. For the next future, I want to see more from you guys as well. Thank you, guys. Thank you. Very nice. எனக்கு ரொம்ப பிடிச்சது. The first thing that I like about our short film is the originality. அந்த கதை வந்து ஒரிஜினலா இருந்தது. ஒரு வேஸ்டி வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டஃபார் தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. your short film is beyond that. You are telling so many other things in that particular short film. அழகா காட்டுறீங்க. உங்களோட ஸ்கிரிப்ட், your dialogue I think is very very என்ன சொல்லுவாங்க, அதுதான் உங்களோட பேக்போன் of your short film. ஸ்கிரிப்ட் யார் எழுதுனாங்க? who wrote the dialogue? உங்களோட காமெடி சென்ஸ் அந்த ரொம்ப நல்லா இருந்தது. I mean, நீங்க ஜெனரலி நீங்க காமெடி பண்ணுவீங்களா? எப்பவுமே அப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படி போயிட்டு. சரி, நான் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப வந்து how do you write that comedy script? அந்த காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுறதப்ப வந்து நீங்களே சொந்தமா உட்காந்து தியானம் பண்ணி வந்ததா இல்ல? ஆக்சுவலா வந்து நம்ம எழுதி இருக்கும்போது இடையில அப்படியே ஸ்லாட் பண்றதுதான். பட் ஆனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், காமெடி வந்து நம்ம அந்த ஸ்பாட்ல நம்ம பிளான் பண்ணிடுவோம். பண்றப்ப திருப்பி ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணி பண்ணுவோம். அந்த ஸ்கிரிப்ட் வராது நம்மளுக்கே ஏன்னா காமெடியாவே இல்ல, சலிச்சு போச்சு. பட் ஆனா ஸ்கிரீன்ல ஆடியன்ஸ் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கண்டிப்பா அது ஒரு சிறப்பா இருக்கும். ஸோ அப்படிதான் இதெல்லாம் அப்படியே கத்துக்கிட்டு தான். சில டயலாக்ஸ் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளார பேசுற டயலாக் இல்லைங்க, அது இல்ல அப்படி கிடையாது, கேஷுவலா பேசுற டயலாக். இல்ல படத்துக்காக நம்ம வந்து ஒரு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும், டயலாக் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது படி பேஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கீங்க. நல்லா பிக்சர் பண்ணி very was very nice. என்னன்னா அந்த டைமிங், காமெடி டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் நம்ம ஒரு படம் சேர்றப்ப வந்து my lecturer used to tell me last time, we can make an actor, இப்ப ஒரு ஆக்டர் வந்து கிரை பண்ண வைக்கலாம், ஓகே, கிரை பண்ணி ஆடியன்ஸ் வந்து அழுவ வைக்கலாம். பட் ஒரு ஆக்டர் வந்து ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்கனாக்க அந்த எவ்ரிதிங் ஹேஸ் டு பி தேர். ஸோ நீங்க அந்த சென்ஸ் ஆஃப் காமெடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அந்த டைமிங் கரெக்டா இருந்தது. ஸோ இட் வாஸ் நைஸ் ஃபார் மீ தட் தி டயலாக் வாஸ் ரியலி குட். ஸோ இது யோர் ஒரிஜினாலிட்டி அண்ட் யோர் டயலாக் தான் ஐ வுட் சே இட்ஸ் த பேக்போன் ஆஃப் யோர் ஷார்ட் ஃபிலிம். ஓகேங்களா? அதர் தென் தட் வந்து ரவி சொன்ன மாதிரி character believability was very poor there because yes, தாத்தான்னு சொல்றீங்க but it doesn't look like a தாத்தா at all. So அங்கே வந்து நீங்க சில சமயத்துல ஆடியன்ஸ் வந்து உண்மையிலே டயலாக் நீங்க ஸ்கிரிப்டுக்காக சிரிக்கிறாங்களா இல்ல நீங்க தாத்தா பிலீவபிளா இல்லனால அவங்க சிரிக்கிறாங்களா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும், you know, because you doesn't look like a தாத்தா. So உங்களோட gesture everything is believable இல்ல. So ஒரு படம் எடுக்கிறதப்ப character believability is very important. That comes your casting. So அந்த casting போற இருந்துச்சுனாக்கா ஓவராலோட ஒரு மூவிக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஹென்ஸ் அது காஸ்டிங் தப்பா இருந்துச்சு, அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபா இருந்துச்சு. ஏன்னா நீங்க எஸ்பெஷலி தாத்தா நீங்க டயலாக் சொல்றதப்ப ரொம்ப ஸ்டிஃபா சொல்றீங்க. அது அட்வைஸ் சொல்றதப்ப வந்து ரொம்ப அப்படி பயங்கரமா சீரியஸ் ஆகி அந்த ஒர்க்குக்கு போயிட்டு ஏன்னா நீங்க சொல்றதப்ப வந்து we are unable to accept it because it's not believable. அந்த கேரக்டர் பிலீவபிளா இல்ல. அதனால நம்ம ஆடியன்ஸா பாக்குறப்ப அது வந்து அது கொஞ்சம் how to say acceptance level வந்து கொஞ்சம் குறைவாகுது. ஓகேங்களா? Dialogue is good, acting should be improvised, chemistry between the actors அது கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணணும். டயலாக் நல்லா இருக்கு, சில கட்டம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, சில கட்டம் வந்து கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. பிகாஸ் அந்த கெமிஸ்ட்ரி நீங்க பாருங்க, ஒரு ஆள் யூ கேன் பி டேலண்டட், அது மோனோலாகா இருக்கலாம், நீங்க வந்து செய்யலாம். பட் 2 பேர் ஒரு ஸ்கிரீன்ல இருந்தீங்கன்னாக்கா அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும். அந்த 2 பேருக்குள்ளார அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. அது திடீர்னு அந்த ஃபைட் சீன் வந்து கையோட திடீர்னு அந்த ஃபைட் சீன் பட் யூ ஹேவ் எக்ஸ்பிளைன் ஓகே டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். மேபி அது எடிட்டிங்லயோ நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அன்னெசரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க எலிமினேட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் நீங்க வந்து காமிக்கலா எப்படின்னாக்கா உங்களோட காமெடி வந்து ஸ்லாப்ஸ்டிக்கான காமெடி கிடையாது ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தப்ப. பட் சடன்லி அந்த ஃபைட் சீன் வருதப்ப கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி வந்துருச்சு. when you show that திடீர்னு அவர் விஜயா மாறுறாரு, தூக்கி அடிக்கிறாரு. ஸோ அங்க கொஞ்சம் லேக்கிங்கா இருந்தது. குட் யூஸ் நீங்க டைம் ஸ்லாப் காட்டுறதப்ப அது இன்சர்ட் ஷாட் நல்லா இருந்தது. இட் வாஸ் ஃபார் மீ இட் வாஸ் இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் இன்சர்ட் ஷாட் டு ஷோ டைம் லேப்ஸ் நல்லா காட்டுறீங்க. Otherwise, I think Ravi Shankar has said it. Cinematography, of course, you have to improve your lighting. That it's okay. நீங்க வந்து இப்ப ஷார்ட் ஃபிலிம் செய்றீங்க, you can learn along the way. Music second half was good. நீங்க தான் மியூசிக் பண்ணீங்களா? I like your second half music. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னாக்கா ரிப்பீட்டேஷன் மூட்ல வந்து நீங்க பேட்ச் பண்ணிருக்கீங்க லூப்ல. ஸோ அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் லைக் த ஆம்பியன்ஸ் அந்த என்வாயன்மெண்ட் மூட்லயே நீங்க விட்டுருக்கலாம். பிகாஸ் when you repeat the same என்ன சொல்றாங்க அந்த BGM, somehow we feel like it's அது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க we feel detached from your movie because நீங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க அதே லூப். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து your music scoring was really good. அது உண்மையிலே அந்த 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 என்டையர் சீன் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணிச்சு அந்த மூட், the whole packaging it was அது நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது your short film. Thank you so much. Yes sir, அவசரமா எங்க போறீங்க? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அதான் இருக்கு அதுக்குள்ள இங்க இல்லங்க. Okay, make it very fast. Okay, நல்லா இருந்துச்சு. கட்டத்துல திரும்பி பார்க்கும்போது விஜய் வந்து இருந்துச்சு. ஓகே, அந்த சண்டை போடுற டைம்ல வந்து இருட்டாயிடுச்சு தெரியல. அது ஒரு சின்ன ஒரு கேரக்டர் போட்டு ஒரு பாட்டியை போட்டு அந்த மலையில போயிட்டு இருக்குது ஒண்ணு முடியலையா அப்படி போட்டு நீங்க நினைச்சீங்களா காமெடி. Everybody will laugh also. நம்மளே தெரியுது அவங்க ஒண்ணு முடியலையா. So these kind of things for me I'm satisfied. நல்லா இருந்துச்சு because top page இருந்துச்சு, editing voice and all these things, and then the dialogue was கண்ணல நம்மளுக்கு வந்து கரெக்டா படுது. இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு லிங்கோ இப்ப இதுதான் நம்ம வீட்லயே நடக்கும். லைட்டர் ஏத்தாத, லைட்டர்லாம் ஏத்தக்கூடாது, மேட்ச் ஸ்டிக்ல தான் ஏறணும்னு வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. It's a different ஒரு there is a hidden message inside there. நல்லா இருந்துச்சு. ஓகே தான். Of course தாத்தா கேரக்டர் வந்து முதல் தடவை தாத்தா ஸ்லோப் பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகே, மேபி இந்த காஸ்டிங் லெவல் யூ மஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்களா தென் இட்ஸ் ஒரு குட் டெலிவரி வந்து நம்ம கையில வந்துடும். அதுதான் பொதுவா எல்லாத்துக்கும் வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து எல்லா கையிலயும் ஒரு கோடாலி இருக்கும். அந்த கோடாலி அப்பப்போ தீட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஷார்ப்பனிங் யுவர் ஐடியா, ஷார்ப்பனிங் ஓகே இது செஞ்சா கொஞ்சம் டைம் எஃபர்ட் எடுத்து போட்டுமா உங்களோட ஹோல் திங் வில் பி அ டிஃப்ரெண்ட் பாத்வேல இருக்கும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பர்சோனால இருக்கும், நல்லாமே இருக்கும். கட் வைஸ் அந்த சொன்ன மாதிரி ஐ லவ் இட். அந்த ஆடு இருந்துச்சு, அப்படியே நீங்க வேற இதுக்கு போகும்போது யூ ஜஸ்ட் டில்ட் அப் ஓகே மேல காமிச்சிங்க வரும். இட் வாஸ் நைஸ். ஒரு
ஓகே இன்னைக்கு நடக்குதா, ஓகே மறுநாள் வருது, இன்னைக்கு நடக்குதா மறுநாள் வருது, 2 நாள் தான் இருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி பிரில்லியன்ட்லி டன் ஓவர் தேர். நீங்க எல்லாமே நேச்சுரல் லைட் தான் பாய்ச்சிங்க, லைட் பாய்க்கவே இல்லை. ஓகே அந்த சாமி சைட் வரும்போது தான் அந்த கோயில் உள்ளுக்கு வந்து லைட் தட்டி விட்டு அது மாதிரி தட்டிக்கலாமா. ஃபைன் டியூனிங். ஓகே ஃபோக்கஸ் அப்பப்போ பார்த்துங்க. ஐ திங்க் திஸ் பிட் ஃபோக்கஸ் கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜம்ப் கட்ஸ் ஒரு ஃபியூ இதில் வந்து ஜம்ப் கட்ஸ் இருந்துச்சு. யூ கேன் அவாய்ட் தட். சிங்க்ல அந்த ஆடியோவில் சம்டைம்ஸ் வந்து நம்ம கான்வெர்ட் பண்ணும்போது கூட அது வந்து ஓடும். MP4 நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து அது கொஞ்சம் லைட்டா ஓடும். ஸோ இது மேட்டர் டெக்னிக்கல், அது இஸ் மோர் டெக்னிக்கல். குட் மெசேஜ், டயலாக் வாஸ் ஓகே, காமெடியா இருந்துச்சு, ஓகே நல்லா இருந்துச்சு. ஒரிஜினல் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். தட் மீன்ஸ் இட் வாஸ் an ஒரிஜினல் திங். ஒரு வேஷ்டி வச்சு ஒரு doesn't have to do anything with title or what, but you just ஒரு மெட்டஃபார் வச்சு உங்களுக்கு இது பண்ணுது. அவ்வளோதான். ஸோ ஓவரால் I kind of liked it and enjoyed it. எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த ஸ்டார்டிங்கே நீங்க அந்த வேஸ்டின்னு இது காமிக்கிறது கூட it was very nice in visual effects. அந்த டைட்டிலுக்கு இது பண்ணும்போது it was very brilliantly taken and all these things. So very good. Thank you. Thank you so much. இந்த ஆடியோ பெர்மிஷன் இந்த டைம்ல வந்துட்டு நான் உங்களை யாரும் கண்டுக்க போறது இல்லை. சாரி சார். வாங்க குளிருங்க. நீங்க தான் இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் சரி சொல்லுங்க. நீங்க என்ன படிக்கிறீங்களா? எத்தனை வயசு? Form 3 படிக்கிறேன். ஓ ஓகே. இவருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களே கொடுக்குறேன். ஏன்னா சொன்ன மாதிரி வாய்ஸ் கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஆமாவா? இதுக்கே சிரிக்கிறாங்க, அதுதான் கஷ்டம். ஒரு ஆளை சிரிக்கிறது நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் காமெடி தெரிஞ்சுதானே செஞ்சீங்க. நேச்சரே அப்படிதானே? தெரிஞ்சுதான் செஞ்சீங்க. நல்ல தெரிஞ்சு செஞ்சீங்க. ஓகே சோ இவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகேவா? கண்ணடக்கம் பாருங்க எங்கேயோ போயிடுது. ஓகே தேங்க்யூ சோ மச். அண்ட் டைரக்டர் ஒரு சின்ன சஜஷன் என் சைட்ல இருந்து. அவங்க படம் பார்க்கும்போது ஒரே பாய்ஸ் ஹாஸ்டல் போன பூந்த மாதிரி கசகசன்னு ஒரு ஆம்பளைகளாவே இருந்தாங்க. நம்ம பசங்க வேற எங்கேயாவது ஒரு பாவாடை தவிர ஏதாவது பொண்ணு ட்ரெடிஷனா வந்துருமான்னு ஏங்குனாங்க. பாட்டியோட வரல, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க அந்த மனுஷனை. சோ ஓகே அடுத்த படத்துக்கு குட் லைக்ஸ், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. எல்லாமே அப்படியே காலைல வாங்கிக்கிட்டு அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ணுங்க. ஏதாவது பாட்டி கேரக்டர் வேணும்னா நான் இருக்கேன், சொல்லி தருப்புங்க. தேங்க்யூ சோ மச். எடுத்ததை கொடுத்து. ஓகே சோ அடுத்த ஒரு ஷார்ட் பிலிம் நம்ம பார்க்க போறோம். அதன் பிறகு நம்ம இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அடுத்து சாப்பாடு. சோ நம்ம ஷார்ட் பிலிம்க்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கலாம். அதன் பிறகு இன்னும் கண்டினியூ பண்ணலாம். சோ இருங்க ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே அதுக்கு முன்னாடி இங்க லைவ் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அங்கங்க இங்க நம்ம சார் நானும் போன்ல எடுத்துட்டு இருந்தாரு. ஓகே மெமரி ஃபுல் ஆயிடுச்சு போல. ஓகே சோ நிறைய கேமரால வச்சு இங்க இன்னும் நம்மள லைவ் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்காங்க. யாரு அவங்க பாத்தீங்கன்னா சினிமா துளிகள் மிஸ்டர் கணேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இங்க என்ன நடக்குது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி லைவா போட்டுட்டு இருக்காங்க. சோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சார் நம்ம சினிமா தெரியுற மாதிரி பாத்துக்கங்க. மை ரிக்வெஸ்ட். ஓகே நம்ம அடுத்த ஷார்ட்ல பாத்துக்கலாம். சீக்கிரம்டா டைம் ஆகுது. போடுடா. டேய் இது ஒர்க் ஆகுமா? 5 வருஷத்துல பண்ண முடியாது. இப்போ எப்படிடா? மச்சான் கான்ஃபிடன்ட் மச்சான், கண்டிப்பா ஒர்க் ஆகும். டேய் அது அங்க இருக்காடா, டக்குன்னு போ, டப்புன்னு சொல்லிரு. டேய் ஆல் தி பெஸ்ட். போடா. ஹாய் அப்படியே கொஞ்ச நேரம் படத்தை பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சோ சாரி ஃபார் டெக்னிக்கல் எரர். டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் டைம் கொடுங்க. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணிடலாம்.
அப்படி மறுபடியும் இப்படிதான் இருந்தா நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த படம் ஷார்ட் ஃபிலிம். ஓகே, ஜாலியா முதல்ல போடணுமா? முதல்ல போட சொல்ல பெரிய கை தட்டணும். சீக்கிரமா டைம் ஆகுது. டேய் இது ஒர்க் அவுட் ஆகுமா? 5 வருஷத்துல பண்ண முடியாது இப்ப எப்படிடா? மச்சான் கான்ஃபிடன்ட் மச்சான், கண்டிப்பா ஒர்க் அவுட். டேய் அது அங்க இருக்காடா, டக்குன்னு போ, டப்புன்னு சொல்லிடு. டேய் ஆல் தி பெஸ்ட். போடா. ஹாய் ஹாய் ஹாய், I'm Arjun. Same college. ஹாய். Engineering, biomedical engineering. நீங்க மெடிசன், நான் இன்ஜினியரிங். சேம் காலேஜ். ஹாய், நைஸ் டு மீட் யூ. நான் 5 சொல்ல பண்ணிட்டு Madam, do I even know you? Same college வேற சொல்றேன். உன்னை முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அமெரிக்கா. இன்னும் 2 நாள் எனக்கு கல்யாணம். தெரியுங்க, அதான் என் பேச்சில் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சலாம். டேய் யார் நீ? I'm everything all right. அப்பா no, it's just my college mate. I will handle She'll this. handle it. Let's go. Come. தம்பி வேணாம். இன்னும் few hours எனக்கு flight. காமெடி பண்ணாம ப்ளீஸ் போயிடு. 5 நிமிஷம் போதுங்க, புரிய வச்சுக்கலாம். ரசம் செத்து போயிருவாங்க. செத்து போ. செத்து போ. 5 வருஷமா காதல் சொல்ல தைரியம் இல்லாத நீ உயிரோட இருந்து என்ன சாதிக்க போற? செத்து போ. 5 வருஷம் இல்லவங்க அப்படிலாம் போயிடும். கண்டிப்பா புரிய வச்சு வாழ்வுங்க. Oh God. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. Announcement for passengers of flight MH Boeing 777-200 The flight has been delayed for 13 hours due to poor weather conditions. Thank you for your patience. Yes. For further inquiries, அருள் இருக்க proceed to சொல்ல. flight number. Please, please, please. ஒரே question. அப்போயே சொன்ன early date to fly பண்ணிடலாம். நீதான் நலுங்க வைக்கணும், நல்ல நேரம் சொல்லிட்டு இப்ப பாரு, everything's last minute. Okay, fine. 13 hours. So, 1 hour is for checking. இன்னும் 12 hours இருக்கு. இந்த 12 hours என்ன பேசணுமோ பேசிக்கோ. 5 நிமிஷத்துலேயே கழிக்கிறேன். 12 மணி நேரம் கொடுத்து மேய்ச்சிடுவாங்க. Yeah, மச்சான். கவுண்ட்ல செக் பண்ணு. We'll reach on time. No worries, மச்சான். Everything be all right. Okay, bye. வா. ஏய், என்ன பண்ற நீ? நம்மளே ஃப்ளைட் டிலேன்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கோம். இதெல்லாம் தேவையா? No. He's a young man. He deserves a chance. இப்ப இந்த ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்காம போச்சுன்னா வாழ்க்கையில நீங்க எதுவுமே ட்ரை பண்ணாம வெக்ஸ் ஆயிடுமா? பேசதானே போறான். போய் பேசிடுவாமா. But thanks, Pa. It's the only reason I want to give him a chance. Go. I hate the time. 12 hours. 5 வருஷ காதல இந்த 12 ஹவர்ஸ்ல சொல்லி புரிய வச்சுட்டேன்னா I'm yours. But it's impossible. Anyways, your time starts now.
இப்படி 12 hours பார்த்து முடிச்சிடலாமா? இல்லைங்க, 5 வருஷம் இந்த செகண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளை விட தனியா என் முன்னாடி நீங்க, நம்பவே முடியலங்க. இன்னும் 2 நாளா எனக்கு அமெரிக்கா ஏறின அடுத்த நாள் எனக்கு என் ஹோல் ஃபேமிலியை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து முட்டையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. சீரியஸ். இல்லைங்க, நம்ம தனியா இருக்கோம், ப்ரொபோசலை பண்ண போறேன், அதான் வில்லேஜ் அபிஜன் போட்டா செம்மையா போகும் பசங்க சொன்னாங்க. புரியலையா? ஓகே. So next. Hey, what are you doing? இல்லைங்க, பொண்ணுங்க சிஸ்பெக்ட் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அதுவும் பசங்க தான் சொன்னாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சிஸ்பெக்ட் சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. காட்டுட்டாங்க. நீ செம்ம காமெடி பண்ற. Actually, you got a very good sense of humor. But உன் 6 packs-லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நான் ஒன்றும் 18 வயசு டீனேஜ் கேர்ள் கிடையாது. So please பட்டனை போட்டு. நல்ல வேலை, சிஸ்பெக்ட் முடிஞ்சா தான் காட்டேன். Actually, your smile சூப்பர்ங்க. Actually, நீ யாரு? Tell me about yourself. Wait. Waiter. Yes. 1 cup of cappuccino. Okay. White latte with extra milk. Yes. So, you know my favorite drink? Okay. என் பேர் அர்ஜுன், வயசு 28. உங்க வயசு தான். பிறந்தாரு, அம்மா இருக்காங்க, தம்பி ஐடி படிக்கிறான், தங்கச்சி ஸ்கூலிங் அண்ட் ஒரு கார், ஹோண்டா சிட்டி, சொந்த வீடு, லோன் பே பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா முடிச்சிடுவேன். அண்ட் மை மந்த்லி salary is 3,500. கண்டிப்பா இன்க்ரிமெண்ட். பேசிக்கா ஒரு டீசென்டான லைஃப் இந்த அர்ஜுனுக்கு வந்த யாத்திராவுக்கு கண்டிப்பா இருக்கு. Your monthly salary 5,500, and you are trying to impress me with all of this, is it? ஆனா இந்த டீ ஒண்ணு வரல. ஏமே என்ன சொல்ல போறேன்டா மச்சி, 5 வருஷமா பம்பிட்டு நீங்க அவகிட்ட எப்படி சாப்பிடுங்க? போக்கட் ஆயிடும்டா. What is this? இதெல்லாம் 5 வருஷமா உங்க பின்னாடியே சுத்தி நீங்க வீசுற குப்பையெல்லாம் பொறுக்கி சேர்த்து வச்சிருக்கேன். என் காதல் பொக்கிஷம். Dude, இதெல்லாம் ஜீன்ஸ் படத்திலே பார்த்தாச்சு. புதுசா ஆக்ஷன் ட்ரை பண்ணேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு விடுங்க. 2 நாள்ல கல்யாணம், 2 நாள்ல 2 நாள் சொல்றீங்க. What? காஃபி ஆல்பம் உங்களுக்கு குடிச்சலாம் மனசு கேட்டுட்டு குடிங்க. Hey, wait. இது ஏன் ஷாலோட?
காலேஜ் கனிவல்ல பையனுங்க டீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் அது ஒரு பையன் அடிச்சு and then they came and asked sorry to me. அந்த பையனே நான் தாங்க. You know something? சாரி சொல்லிட்டு அடிச்சது யாருன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஒரு காலேஜ் ஃபுல்லா தேடினேன். I couldn't figure it out. அப்பயாவது வந்து சொல்லிருக்கலாமே. At least we could have been good friends and அங்கிருந்து அதான் சொல்ல. I don't be your friend zone guy. ஒண்ணுக்கு தான் பசங்க ஃப்ரெண்ட் ஜோன் ஆகிறது ரொம்ப ஈஸியாச்சு. Sir, the session will be closed for cleaning process. Thank you. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இனி இவ்வளவு பிடிக்கும்? என் காதலே கடல் தாண்டி போகிறாய், நீ இன்றுதான் முதல் முறையாய் பேசினாய், நான் யாரென முடியாமல் பார்க்கிறாய், நானும் நீ நெஞ்சில் மழையாய் தூவினாய், என்னை நீ பிரியனே நகரும் நிமிடங்கள் ஏதோ நிறைய தெளிவாகிறது காலேஜ்ல படிச்சதை விட உங்களை பத்தி படிச்சதான் அதிகம். அன்பே நீ அருகில் இருக்க என் பூக்கள் வாசம் வீசிடுமே, என் கண்மணியே ஒவ்வொரு செயலும் வெண் பார்த்து கூட்டம் நடத்திடுமே, என் கனிமொழியே உன் பார்வைதான் சில மின்னல் வெளிச்சங்களோ, என் நெஞ்சிலே ஒரு மாயம் செய்கிறதோ, உன் கனவெல்லாம் நானும் கலந்திருக்கேன் சரியே. ஆருகி நீ கிடையாதே மந்தமனாருடை காதலித்தேன், ஆயுளில் பசுமாதங்கள் மாந்த நிழலாடே, கோதிருந்தனை ஒளி வீசிடும் கிளி காத்தடனால் ரசித்தேன், தேவதை உயிர் மோதிடும் மோதனால் அறிந்தேன். Hey wait, ஏன் blood group type ஓன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ராத்திரி செம்ம மழை. நீ டிஸ்கஷன் முடிச்சு முடிய நடந்து போயிட்டு இருந்த ஒரு கார் வேகமா மோதி போயிடுச்சு. ஞாபகம்? அன்னைக்கு நான் தான் உங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினேன். நிறைய பிளட் லாஸ். ஓ குரூப் ரத்தம் கிடைக்காட்டி நீ செத்துருவேன் டாக்டர் சொன்ன அப்போ ஒரு நிமிஷம் நான் செத்தே போயிட்டேன். அப்போ கடவுளை வேண்டிக்கிட்டேன் என் பிளட் குரூப் ஓதா இருக்கணும். என் பிளட் குரூப் என்னன்னு கூட தெரிஞ்சுட்டு இல்லை. தேங்க் காட் என் பிளட் குரூப் ஓதும்.
லைஃப்லேயே ஃபுல் டைம் அழுதேன். உன்னை அப்படி பார்க்குறப்ப ரெண்டு நாள் கழிச்சுதான் கண் முழிச்சேன். அப்பா அம்மா வர வரைக்கும் நீதான் என்ன நைட் ஃபுல்லா பாத்துக்கிட்டல. மறுநாள் நீ எப்படி என்ன பாத்துக்கிட்டேன்னு அந்த நர்ஸ் சொல்லும்போது அப்போ நினைச்சேன் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு. தேங்க்யூ. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரெக்கார்ட்ஸ்ல கூட உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அப்பயாவது சொல்லிருக்கலாம்ல. No. I would have fallen for you. Maybe. அப்பா வந்து சொல்லியிருந்தா பரிதாபத்தில் தான் லவ் வந்திருக்கும். I don't want your பரிதாபம் love. I want your pure love. எப்படி இந்த 12 ஹவர்ஸ்லயா? இந்த 12 ஹவர்ஸ் தாட்ல என் முன்னாடி உட்கார்ந்து நீங்க இப்ப என் பக்கத்துல உட்காந்து இந்த 5 வருஷத்துல நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுல நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு என் மேல ஒரு ஃபீல் வந்திருக்கும். இதே அந்தந்த இன்சிடென்ட் டைம்ல நான் வந்து சொல்லியிருந்தா சிச்சுவேஷனை யூஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பேரு ட்ரூ லவ் இல்ல. But it's too late. அமெரிக்கா இறங்கின அடுத்த நாள் எனக்கு கல்யாணம். அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காதல் என்னால ஏத்துக்க முடியாது. பட் அது அரேஞ்ச் மேரேஜ் தானேங்க. இது ட்ரூ லவ். கொஞ்ச நேரம் கண்ண முடியும் கூட வரீங்களா? ப்ளீஸ். What are you doing? எனக்கு ஹைட்ஸ்னா பிடிக்காது. அதான் ஏன்? ஏன்னா பயம். உனக்கு ரைட்னா பயம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்களுக்கு பிடிச்சதான் பசங்க செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற? வாழ்க்கையில பிடிக்காத விஷயத்தையும் பிடிக்க வைக்கிறதாங்க உண்மையான காதல். ஹைட்னா பயம்ன்ற காரணத்தினால உயரத்துல இருந்து உலகத்தை பார்த்ததே இல்லைல்ல. இப்ப திரும்பி பாருங்க. நான் இருக்கேன். அழகா இருக்கா? பயமா இருக்கு. அழகா இருக்கா? அவ்வளவுதான். இந்த 5 வருஷமா நான் ஏன் ஒரு வாட்டி கூட வந்து என் காதல சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு காதல்னாலும் பிடிக்காது. ஆமா, உங்களுக்கு ஏன் காதல்லாம் பிடிக்காது? Because காதல்னா பெயின், கமிட்மெண்ட், எமோஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் தேவையில்லாத படம். அதாங்க, இங்க ஒரு வேளை என் காதலை சொல்லி இங்க வேணான்னு சொல்லி உங்களை நான் மறக்க வச்சோன்னு பயந்து சொல்லாமலே போயிட்டேன். 5 வருஷமா. I know I'm too late, but late is better than never. இந்த உலகத்துல பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நம்ம ட்ரை பண்ணிருக்கவே மாட்டோம். அதை பிடிச்சவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். காதலும் அப்படிதான். நீங்க ட்ரை பண்ணதே இல்லை. என்ன லவ் பண்ணி பாருங்க. என்னையும் பிடிக்கும், என் காதலையும் பிடிக்கும்.
12 hours முடிய இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. I don't think so you can make it up. I'm leaving. I could see the look in your eyes. Arjun, stop it. ஆமா, இப்போ நீ பார்க்குற யாத்ரா 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த யாத்ரா இல்லை. என்னமோ பண்ணிட்டேன். பட் இப்போயே ஏன்னா இப்பதான் எனக்கு அறிவு வந்துருக்கு நினைச்சிருக்கியா? ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப அது எப்போ எடுக்கலாம்னு தோணும். ஆனா அதை விட்டு தூரமா படிச்சலாம் எப்பயாச்சும் எடுக்கலாம். எனக்கு கல்யாணம் சரியில்லை. இந்த 12 ஹவர்ஸ் மெமரி என்னை விட்டு போறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும். பட் அது போயிடும். I have to go. Ma, shall we go now? Is everything all right? தெரிஞ்ச விஷயம் தாங்க. கிளாஸ் ஹவர்ஸ்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஓவர். அது ஒரு நல்ல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு. Excuse me, ma'am. This is your friend's one who was with you just now? He left this in our coffee shop. என்னது இது? இதுக்கு தான் 2 வருஷமா ட்ரை பண்றேன். எப்படி? லாஸ்ட் இயர் மெடிக்கல் கேம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கல. ஞாபகம் இருக்கா? So, baby, I feel now. What? I mean, American Marvel, American Life, 2 months left. Isn't it exciting? Yeah, but I'm even more excited to continue back my specialty in pediatric heart surgery. What? Did you apply for that? No, இங்க 2 வருஷமா ட்ரை பண்றேன். I'm having distinction in all my rotation exams, but அந்த சொட்ட தொலைய head of department கூட ஒரு சின்ன பிரச்சனைனால சைன் வைக்க மாட்டேங்கிறான். If he did, இங்கே கண்டினியூ பண்ணி ஒரு pediatric heart surgeon ஆயிடுவேன். I give up. I want to try in America. Procedures எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதான் அப்பா அம்மா அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டேன். And I believe you're a good mentor. Whoa, hold up, baby. Do you know how much I earn? 20,000 USD per month. ஒரு வேலைக்கு போகணும்னு யார் அழுதா? அது ஸ்பெஷாலிட்டி மாஸ்டர் மோட்டிவேஷன். Then definitely is going to be a burden for you. You can just be like a queen in my house. Bruce, no. எனக்கு அப்ப 8 வயசு இருக்கும். தம்பிக்கு 5 வயசு. ஹார்ட்ல ஹோல்னு சொல்லி none of the doctors could save him. And I lost my brother. அப்ப முடிவு பண்ணேன். ஒரு pediatric heart surgeon ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்றணும். பாதி கடந்து வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 yearsல முடிச்சிருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். The Indian food, அதுவும் தக்காளி சட்னி, அப்பா சான்ஸே இல்லை. அதனால தான் I want to travel for as my wife. நினைச்சு பாரு, நீ வீட்டுல இருந்து எனக்கு சமைச்சு போட்டு ஈவினிங்ல நான் வீட்டுக்கு வந்தேன். உடனே you receive me with a good candlelight Indian food. ப்ரூஃப் இதெல்லாம் நடக்கும். நடிக்கும் இல்ல. அப்போ
இது மட்டுமே லைஃப் கிடையாது. I'm telling you, I'm going to keep you as my queen. In fact, நீ இதுல கேம் தான் பண்ண போற. வெயிட்டா நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இது என் ட்ரீம் ரூஃப். ஓகே ஃபைன் ட்ராப் இட். இதை பத்தி பேசி நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கே வீணாக்க வேண்டாம். I'm sure உனக்கு அமெரிக்கால ஒரு மண்ணும் கிடைக்காது. You're just going to waste 2 more years of your life. In fact, you could have bear in your mind, baby. ஒரு 90% நீ நினைச்சபடி அது நடக்காது. Shall we go for dinner? அர்ஜுன் தான் உனக்கு எப்படியாச்சும் இந்த ஆஃபர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த HOD சட்ட தலைவட்டுக்கு 2 மாசம் ஆஞ்சான். அப்படி இப்படி நபர் கன்வின்ஸ் பண்ணி இதே ஆஃபர் லெட்டர்ல சைன் போட வச்சான். என் கூடவே தான் இருப்பான். நான் எப்பெல்லாம் உன்னை பார்க்க வருவனோ அப்பெல்லாம் கண்டிருப்போம். என் ட்ரீம் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உன்னையும் அவ்வளவு பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. இது ஏன் முதலே தரல? இது நம்ம நாட்டுல நீதான் அந்த அமெரிக்காக்காரன் சொல்லிட்டு போன. இது இருக்கு வேஸ்ட் தானே. இதுக்கு போனா வீட்டுக்கு லேட்டா வருவேன், சமைக்க முடியாது. நான் சமைக்கல. 2 years லைஃப் பிஸியாவே இருக்கும். வீட்டுக்கு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 1 year ரொட்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரிஞ்சிருக்கணும். 5 வருஷம் வெயிட் பண்ணேன். 1 வருஷம் தானே. ஈவினிங் ரிசீவ் கேண்டல் லைட்டிங்ல இதெல்லாம் போதும் இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ நீ ஃப்ரீயா இருந்தா மட்டும். Hey baby, hello. why delay the match சொன்னாரு? Are you taking the flight now? I want to continue my specialty in pediatric heart surgery. எதுக்கு இது? இன்னும் அத கல்யாணம் பண்ணு. My love for children today, 24-hour housewife. அந்த அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கோ. அதான் அது வேணாம். I'm scared I'll change. What do you mean வேண்டாம்? அமெரிக்கால தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்குற ஒரு வெள்ளைக்காய்ச்ச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா. ஏன் தக்காளி சட்னி மாப்பிள்ள நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்பொழுது வேற ஒரு நல்ல நபருடன் தொடர்பில் உள்ளதால் நீங்கள் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து கவனித்து Who's this fucking shit? Right. எதுல ரைட்ல இஸ் ஹெல்பிங் டு அச்சீவ் தி ட்ரீம்ஸ். நமக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறத விட அவளுக்கு நல்ல லைஃப் பண்ண கிடைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். I think she's chosen the right person. And yeah, who are we to decide her life? அப்புறம் இப்படியே என் ட்ரீம்க்கு ஹெல்ப் பண்ணி உன் லைஃப் முடிச்சிடலான்னு பிளானா? உனக்குன்னு லைஃப்ல எந்த ட்ரீமும் இல்லையா? ஹலோ மேடம், எங்களுக்கும் ட்ரீம்லாம் இருக்கு. செய்யறது இன்ஜினியரிங் தான், பட் பார்ட் டைமா ஃபிலிம் மேக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். soon to be a successful filmmaker. உங்க ட்ரீம்ல நீங்க பிஸியா இருக்கிற மாதிரி நாங்களும் எங்க ட்ரீம்ல பிஸியா தான் இருக்கோம். அப்போ ஓகே. அப்போ ஓகே தானே? இந்த 12 ஹவர்ஸ்ல நீ தான் சொல்ல வச்சான்னு தெரியல, ஆனா அவன் இல்லைன்னு புரிய வச்சுட்டேன். லைஃப் ரெண்டாவது ஆடுவேன், அதுவும் உங்களுக்காக. இனி அழுவ மாட்டேன். ஓகே தானே? Yes.
இவ்வளவுதான் boss. ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணோட சேர்த்து அவளோட ட்ரீமே லவ் பண்ணுங்க. கரெக்ட் பண்ண 5 வருஷம் தேவையில்ல, 12 வருஷம் கூட போதும். நம்பிக்கிட்டு நம்ம இந்த டீம் வந்து கூப்பிடலாம். லிவ் இன் 12 ஹவுஸ் அப்படி வந்து வந்துருங்க. வாங்க வாங்க, சும்மா வெக்கப்படாம வாங்க. டிவிக்கு சம்பந்தம் இல்லையா? நடுவுல சென்டர்ல உட்கார வச்சிருந்தாங்களே, அது கண்ணா இருக்காது. அது பெரிய டீம் தான். ஓகே, யாரு டைரக்டர்? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் டைரக்டரா? ஆமா, நான் தான் டைரக்டர். அப்ப பக்கத்துல அது சொல்றது தொட்டில சரி பண்ணீங்களா நீங்க? அவரே நீங்க ஏடி அப்புறம் ஒரு ரூல்ஸ் மனோ அர்ஜுன் ரோல் பண்ணிருக்கேன். நீங்க அமெரிக்கா மாப்பிள்ளை சொல்லுங்க. I'm Vidya, main role செஞ்சிருக்கேன். ஆமா. I'm UN, ஏடியா ஒர்க் பண்ணேன், வெயிட்டரா வந்து. I'm Sudha Udayakumar, friend ஓட அர்ஜுனோட friend. Hello, my name is Deepa, production assistant. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ் பரன். நான் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கேன், தென் கலர் கிரேட் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் லிங்கேஷ், மியூசிக் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் பிஜிஎம் நான் பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் தேவா அண்ட் ஹிஸ் வஜ்ரா. ஓகே, வி ஆர் ஒன் டீம். தேங்க் யூ. ஓ, ஷார்ட்டா முடிச்சு பக்கத்து ரூமுக்கு ஏதாவது போகணும்னு. ஓகே ஓகே, டைரக்டரே கொடுத்துருவோம். ஓகே, பதட்டமாவே இருக்கீங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். அதாவது எந்த டைரக்டரோட பேர் வந்து ஸ்கிரீன்ல வந்தாலும் அதை கை தட்டி ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த எண்ணம் எல்லார் மனசுலயும் இருந்தாலே போதும். சோ அது நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஏன்னா நம்ம வந்து நோட் பண்ணிட்டு இருந்த எல்லா படைப்புக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட். எங்க அமெரிக்கா மாப்பிள்ள அவர் அமெரிக்கால உண்மையாவே அவர் அமெரிக்கா மாப்பிள்ள தான் நினைச்சேன். நான் நம்பர் கேட்கலாம் நினைச்சேன். சரி, ஓகே. சோ பேசிக்கலி வந்துட்டு இந்த காலத்துல இப்படி ஒரு லவ் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேக் ஐடில இருந்து ஹாய் சொல்றது, நமக்கு போட்டோக்கில இருந்து ஹாய் யூ லுக் பிரிட்டி அப்படின்னா அதே பார்த்தா அதே காப்பி பேஸ்ட் பண்ணி 1000 போட்டோ கீழே போட்டு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு தான் செம்மையா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் இப்ப இருக்கு லவ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல லவ் சீனை கண்டுபிடி பண்ணாதீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒரு படத்துல என்னன்னா காலேஜ் ராத்திரிக்கு சண்டை போடுறாங்க, ஒரு படத்துல என்ன காலேஜ் ராத்திரிக்கு லவ் மட்டும் பண்றாங்க. எப்படி அந்த 12 மேக்கப் இருந்துச்சு? இல்ல பாட்டெல்லாம் பாடுனீங்க, பாடலாம் இல்ல ஆக்சுவலி மேக்கப்பே கம்மியா தான் போட்டாங்க. அதான் வந்து டைரக்டரோட இது ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க, மேக்கப்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு. சோ காலையில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப மேக்கப் இருக்கும், கரெக்டா ஷூட்டிங் முடியறதுக்கு லேட் நைட்ல மேக்கப் கலைஞ்சிரும். அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாம் ஒரிஜினல் கலர்ல பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னு இருக்க. ஓகே, நம்ம ஜூரிஸ்ட கேட்டுடலாமா? என்ன சார் சார் ஃபீலிங்கா இருப்பீங்க போல சார், இல்லையா சார்? ஓகே சார், சொல்லுங்க. Very, very nice. Okay. Thank you so much. I mean, அதாவது it's my personal thing. என்னன்னா வந்து காலேஜ் யார் காலேஜ் படிச்சிருந்தாங்க வந்து வெரி அஃப்கோர்ஸ் அது ஒரு லைஃப் ஃபுட்டா இருக்கும், ஒன் சைட் லவ்வா இருக்கும். ஏன் அப்படிப்பட்ட நம்ம யாரு மாதவனா ப்ரொப்போஸ் கலெக்ட் பண்ண பண்ணி இது பண்ணும்போது இது நடக்காது. ஐ நோ இட்ஸ் being realistic, yes, thin line border, but you didn't cross to make it to overcook the whole thing. கரெக்டா இருந்துச்சு. என்னன்னா யூ காட் என்ஜாய் ஒரு ஃப்ரீ மைண்ட். யாரா இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸா, நானும் ஒரு ஆடியன்ஸா வந்து பார்க்கும்போது hey nice cool ஒரு பிஜிஎம், அங்க உள்ள ஒரு ஒரு சின்ன சின்ன naughty things that you do, of course six packs, okay, all these things, totally ஒரு engagement. You feel a very good feel பார்க்கும்போது, you know, entertaining throughout. 12 hours வந்து will it be முடியுமா? எனக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு டவுட் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பார்த்தா, அதனால இந்த காம்படிஷன் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் யூடியூபே போறதில்ல, ஒண்ணுமே எதுவும் செக் பண்றதில்ல. பட் ஐ திங்க் இட் வாஸ் a worth delivery. Everything was nice. Of course acting here and there you can able to touch up on these things. கலர் கிரேட் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு 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 சினி லுக் வரை நல்லா அழகா இருந்துச்சு. டெப்த் ரொம்ப பாய்ச்சிங்க உங்களோட லென்ஸ். ஸோ இட் வாஸ் மோர்
projecting on the subject rather than the background and all these things. Environment in the of course BGM 40 and ஒரு ஏர்போர்ட்டோட எக்ஸிகியூஷன் கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் பேர்ன் அவுட் ஆகும். அதாவது ஸ்கை அதெல்லாம் வந்து ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து யூரோப்பில் அப்படியே வாவனாலே க்ளவுடாக தான் வெளியே தான் இருக்கும். யூ கேன் அவாய்ட் தட். ஸோ நத்திங் மச். அண்ட் பர்சனலி ஐ லைக் இட். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி 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 நைஸ் அண்ட் வெரி எடிட்டிங் வாஸ் சூப்பர் ஆல்சோ வெரி குட். I'll reserve other comments to the other juries. Thank you so much, sir. Guys, give a round of applause for you guys. I really love what you've done. இது வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருந்து நல்ல ட்ரைனிங் அண்ட் you can make this as a full-fledged movie. Seriously. Yeah, and okay, let's go one by one. As Dave had already spoken, I really love the heroine. Where is she? Vidya, you were so naive, very young, and see. This I never spoke about attire and costumes on this just now. Your green sari shows you're young and or and that's the gray environment basically is in Kerala and artistically when you're given a cotton green sari and everything as well, it shows there's something that's going to bloom in you. It's very artistic up there, right? Maybe some of you guys won't understand as well. And the green sari and the way you carry your dialogues and your emotion, as I spoke about rasa just now, I saw all the rasas in you. Seriously, a round of applause for Vidya. Seriously. You can be someone. I love the hero. Chemistry is as only வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட்டான ஒரு மூமெண்ட் மாதிரி நீங்க இருக்கிறது வந்து this is what we wanted in actors and performing artists. Just cameraman related dialogue deliver பண்றதுல it has to come from your soul in innocence and both of you did a very good job in this. Now as Dave said 12 hours இதெல்லாம் பண்ண முடியுமா ஒரு லவ் வந்து ஏத்துக்குவானா அப்படின்னு I was like totally like I was quite pessimistic இது நடக்காது சும்மா ஷாக்ஸ் இந்தியனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு but when அப்படியே போக I fell in love with both of you as well and this is what every single youngsters or lovers have gone through in their life. You guys showcased it very naturally. You showcased it very beautifully. I love the casting. Everything makes sense or family environment and being in KLI, the Kulurla and the announcement and the desperation to go to America and everything as well. And the time I can feel the vibration in you guys as well. I love the music. I think Phoenix have done the music.